இன்றைக்கு வந்திருக்கிற தலைமை ஐயாவுக்கு அடுத்து சர்ச் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருப்பது பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். அவர்களை வரவேற்று நாம கரங்களை தட்டி அவருடைய வார்த்தை கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பார்த்தினேன். இந்த மத்தியில்லாத கிருபைக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அவர்கள் என்னை பற்றி சொல்லிட்டார், நான் அப்போ அவரை பற்றி சொல்லணும் இல்லையா? அந்த நாட்களிலே நம்முடைய தலைமை போதகர், எங்களுடைய தலைமை போதகர் இல்லாத நேரத்தில் ஆராதனை ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துகிற அவர் தான் நடத்தி கொடுத்தவர். அப்போ உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே படிப்படியாக பாஸ்டர் அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறதை உபயோகப்படுத்துகிறதை உபயோகப்படுத்துகிறதை கண்களாலே காண முடியுது. பாஸ்டருக்காக பாஸ்டர் அம்மாவுக்காக நான் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரம்ப நாட்களிலே ஒருவேளை உங்களில் பலருக்கு நான் புதியவன் ஆனாலும் இந்த சபைக்கு நான் புதியவன் அல்ல. ஆரம்ப நாட்களிலே பல நாட்களிலே இங்கே ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கேன். ஊழியத்தில் பங்கு பெற்றேன் என்று சொல்வதை காட்டில் ஊழியத்தை நான் உருவாக்கப்பட்டேன், இதை நான் சொல்லணும். ஆகவே இதனாலே இந்த சபையிலே பல நாட்களுக்கு வருஷங்களுக்கு பிறகு சபையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அருமை போதவர்கள் கொடுத்ததான அழைப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்வாங்க, இப்பதான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். சாமையும் நான் சின்ன வயதிலிருந்தே நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். நல்ல கிருபையிலே கர்த்தர் திறந்திருக்கிறார். தொடர்ந்து அவரையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களை உயர்த்தி பயன்படுத்துவாராக. ஒரு சந்ததி போயிட்டு ஒரு சந்ததி வந்தது, அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். சந்ததி சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் ஜான் பீட்டர் அவருடைய உண்மையை எந்த அளவுக்கு அவர் உண்மையா இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். தன்னுடைய தலைமை போதகருக்கு எல்லா விதத்திலேயும் அவர் உண்மையாய் கீழ்ப்படிந்து இருக்கிறதற்கு நாங்களும் சாட்சியா இருக்கிறோம். அதற்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கேன். இவர் அறியாம இவர் பல காலத்தில் எனக்கு முன்மாதிரி எழுதியிருக்கார், ஆனா அவருக்கு தெரியாது. கர்த்தர் அப்படிதான் வைக்கிறார். ஒருவேளை நான் யாருக்காவது பிரயோஜனமா இருப்பேன், ஆனால் இங்கே இல்லை, ஒருவேளை எங்க சபையில பிரயோஜனமா இருக்கணும், எனக்கு தெரியாம கர்த்தர் என்னை அவர்களுக்கு பிரயோஜனமா வைத்திருக்க முடியும். கர்த்தர் இப்படிதான் நம்மை நடத்துகிறதான தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த விசேஷமான நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஊழியத்தை செய்யும்படியாக, வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஒருவருக்கு கூட கர்த்தர் நன்றி செலுத்தி தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த உயிர்த்தெழுந்ததின் நாள் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்தின் நாள். ஆகவே இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சம்பவத்தை சொல்லுகிறதான ஒரு அதிகாரம். ஆகவே இந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியிலே தியானிக்க தேவன் கிருபை தருவாராம். எந்த கோணத்திலே செய்தி செல்லும் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் உண்மையாகவே ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி நிற்கும் பொழுது கர்த்தர் பேசுவதற்கு உண்மையில் தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யாராவது எடுத்தவங்க வாசிங்க, நான் சொல்றதுக்கு வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும்
இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளிலே எத்தனை வருஷம் ஆயிருக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து? எங்க நாங்க தெரியாதான். இப்போ நமக்கு தெரியும், சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லி உலகத்தின் சரித்திரத்தையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாக பிரித்தார். ஆகவே கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன். கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின். அவர் எப்பொழுது அதை நிர்ணயித்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஆண்டுகள் சில ஆன பிறகு இந்த சரித்திரத்தின் காரியங்களை கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும், யார் இயேசுனாலும் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த பிரின்சிபல் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்ப கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லி சரித்திரம் இரண்டாக பிரிந்தது. நாம் தெரிந்தோ தெரியாமலையோ வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உயிர்த்தெழுதலுக்கு நாம் அந்த அளவுக்கு அதை கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை உயிர்த்தெழுதலுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கொடுக்கிறதில்லை. வேதத்திலே நீங்க பண்றீங்களா? ஓகே, சரி, நான் ஒருவேளை மறக்கக்கூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் இரண்டாக பிரித்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಚರಿತ್ರೆಯನ್ನು ಎರಡು ವಿಭಾಗವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಒತ್ತುಕೊಳ್ಳುವುದೋ ಒತ್ತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲಯೋ, ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ಇಲ್ಲವೋ, ನಾವು ನಂಬುವುದೋ ಇಲ್ಲಯೋ, ನಾವು ನಂಬುತ್ತೇವೋ ಇಲ್ಲವೋ, ஆனால் நாம் சரித்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரண்டாக பிரிக்கப்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಚರಿತ್ರೆಯು ಎರಡು ವಿಭಾಗವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் குறைத்துக் கொண்டோம். ಆದರೆ ನಾವು ತಿಳಿದು ತಿಳಿಯದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವುದನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. வேதத்தை பார்க்கும் பொழுது, வேதத்தின் ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பின் குறித்தான காரியங்கள், உலகத்திலே நாம் காணுற எல்லா சிருஷ்டிப்புகளை குறித்தான காரியத்தை ஒரு ரெண்டு அதிகாரத்திலே ஆண்டவர் முடிச்சிட்டார். ಆದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು 2 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. ஆண்டவராக பிறப்பின் காரியங்களை பார்க்கும் பொழுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನವನ್ನು ಕುರಿತು ನೋಡುವಾಗ மத்திய சுவிசேஷத்திலே ஒரு அதிகாரம், ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு அதிகாரங்கள், அவ்வளவுதான். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿಯೂ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿಯೂ ಬರೆದಿದೆ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கும் பொழுது, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣ ಮತ್ತು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನೋಡುವಾಗ மத்திய சுவிசேஷத்திலே, மார்க் சுவிசேஷத்திலே, லூக்கா சுவிசேஷத்திலே, யோவான் சுவிசேஷத்திலே முழுமையாக அது எழுதப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, ಮಾರ್ಕ, ಲೂಕ, ಯೋಹಾನ ಈ 4 ಸುವಾರ್ತೆಗಳಲ್ಲಿಯೂ ಆತನ ಮರಣ ಮತ್ತು ಪುನರುತ್ಥಾನವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளிலும் வருகிறது, நிருபங்களிலும் காணப்படுகிறது. ಆದರೆ ನಾವು ಹಾಗೆ ಮುಂದುವರಿತಾ ನೋಡುವಾಗ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿಯೂ ಅನೇಕ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿಯೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோசித்து பாருங்க, ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தான சிருஷ்டிப்புகளின் காரியத்தை ஓரிரு அதிகாரங்களில் ஆண்டவர் முடித்து விடுகிறார். ಆದರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು, ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಕಾರ್ಯವನ್ನು 1-2 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. ஆனால் பாடுதல்
உபத்திரவங்கள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து பல அதிகாரங்களிலே எல்லா சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ಆದರೆ ಬಾಧೆಗಳು, ಪಾಡುಗಳು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣ, ಪುನರುತ್ಥಾನ, 4 ಸುವಾರ್ತೆ ಮತ್ತು ಇನ್ನೂ ಅನೇಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. மேஜர் இந்த மைனஸ் சொல்லுவாங்க. சின்ன காரியத்தை பெருசா படுத்துறது, பெரிய காரியத்தை சின்னதப்படுத்துறது. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಚಿಕ್ಕದಾಗಿಯೂ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿಯೂ ಮಾರ್ಪಡಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. நம்ம அறியாமல் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ನಮಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ஒருவேளை நான் சரியா இருப்பேனானால், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಸರಿಯಾಗಿ ಇರುವುದಾದರೆ, நீங்கள் கொண்டாட வேண்டிய அதிகபட்சமான ஒரு நிகழ்ச்சி இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளை குறித்து இருக்க வேண்டும். ಆದರೆ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಂಡಾಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರುವುದಾದರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತಿರಬೇಕು. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக சபையிலே ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடந்தது. ಕಳೆದ 2-3 ದಿನಗಳ ಹಿಂದೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಆರಾಧನೆ ನಡೆಯಿತು. அதுல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே ஒரு ஞானஸ்தானம் பெற்றுதான் அந்த சிறுமி. ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೆಣ್ಣು ಮಗಳು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡರು. அவர்கள் வீட்டுக்கு போன பிறகு அவங்க அந்த வீட்டுல இருக்கிறதான எல்லை சுற்றி இருக்கிறதான எல்லாம் ஏறக்குறைய 250 பேருக்கு அவங்க ஆகாரம் செஞ்சு அந்த ஞானஸ்தானம் பெற்றதான நிகழ்ச்சி அவ்வளவா கொண்டாடினார்கள். ಆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡ ಆದ ನಂತರ ಅವರ ಮನೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 250 ಜನರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ಕೊಂಡಾಡಿದರು. இது கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ಇದನ್ನು ಕೇಳಿ ಬೋಧಕರಿಗೆ ಸಂತೋಷವಾಯಿತು. நான் பிறந்த நாளை காட்டிலும் நான் மறுபடியும் பிறந்த நாள் முக்கியம். ನಾವು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬದ ದಿನಕ್ಕಿಂತ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡ ಮರು ಒಂದು ಜನರು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் மிக முக்கியம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನಕ್ಕಿಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವು ಬಹಳ ಮುಖ್ಯ. என்று சொன்னால் வேதம் சொல்கிறது கொரிந்தியர் நிருபத்திலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால், ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿತವಾಗಿ ಎದ್ದೇಳದೆ ಇರುವುದಾದರೆ எங்கள் பிரசங்கம் விருதா, ನನ್ನ ಸಂದೇಶವು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ, உங்கள் விசுவாசம் விருதா, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ. உயிர்த்தெழுந்திராத இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயிர்த்தெழுந்தார் நாம் சொல்லுவோம், ஆனால் தேவனுக்கு விரோதமாக சொல்லுகிறதா இருப்போம். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದದೆ ಇರುವವರನ್ನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಾತು. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் இந்த நாளிலே நாம் கூடி ஆராதிப்பது, ஸ்தோத்திரிப்பதெல்லாம் வீணான ஒன்றாய் இருக்கும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಹೂಳಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದದೆ ಇರುವುದಾದರೆ ಈ ದಿನ ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ವ್ಯರ್ಥವಾದದ್ದು. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மகத்துவமான ஒன்று, சரித்திரத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒன்று. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವು ಬಹಳ ಮಹತ್ವವಾದದ್ದು, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದು ಮಹತ್ತರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வாசித்தான இந்த நிருபத்தின் காரியத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து யோவான் நிருபத்தில் சொல்லப்பட்ட சில சம்பவத்தை குறித்து நாம் இப்போது வாசித்தோம். ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈಗ 1ರಿಂದ ನಾವು 10 ವಚನಗಳನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಹೂಳಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ஏறக்குறைய எல்லா சீஷர்களும் சிதறிக்கப்பட்டார்கள். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರುಗಳು ಚದರಿ ಹೋದರು. ஒருவர் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி போய்விட்டார். ಒಬ್ಬರು ನಾನು ಮೀನನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, இன்னொரு நான் என் தொழிலை செய்கிறேன் என்று சொல்லி போய்விட்டார். ನಾನು ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಮುಂದುವರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. உயிரோடு இருக்கும் பொழுதே தான் உயிர் தெழுவேன் என்று சொல்லி நேரடியாகவும் மறைமுகமாக சொல்லியிருந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಜೀವಂತವಾಗಿ ಆತನು ನಾನು ಈ ರೀತಿ ಸತ್ತು ಹೂಳಲ್ಪಟ್ಟು ಎದ್ದೇಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதை அநேகர் அல்லது அவர் சீஷர் எல்லாரும் ஏறக்குறைய மறந்து விட்டார்கள். ಆದರೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರುಗಳು ಮರೆತು ಹೋದರು. ஆனால் ஞாபகம் வச்சிருந்தவங்க யார் தெரியுமா? ಆದರೆ ಜ್ಞಾಪಕವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡವರು ಯಾರು? யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய விரோதிகள். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿರೋಧಿಗಳು இவர் உயிரோடு இருக்கும் பொழுது தான் உயிர் தெழுவேன் என்று ஏற்கனவே சொன்னான் என்று சொல்லி அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டார்கள். ಆದರೆ ಈತನು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾಗ ನಾನು ಸತ್ತರು ಮತ್ತೆ ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದೇಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகவே உயிர் தெழுவேன் என்று சொன்னது நிமித்தமாக ஒருவேளை அவருடைய சீஷர் யாராவது வந்து அவரை களவு செய்து கொண்டு போய்விட்டு உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக, ಆದರೆ ನಾನು ಸತ್ತು ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರನ್ನು ಸತ್ತ ಮೇಲೆ ಇವರು ಶಿಷ್ಯರುಗಳು ಬಂದು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ கல்லறை காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அரசாங்கத்திடம், ரோம அரசாங்கத்திடம் போய் கேட்டார்கள். ಆ ಸಮಾಧಿಗೆ ಕಾವಲು ಇಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಕೇಳಿಕೊಂಡರು. அதற்கு அந்த அதிகாரம் சொன்னதான காரியம் என்ன? உங்களிடத்திலே சேவகர் இருக்காங்க, நீங்க போய் காவல் வச்சுங்க. ಆದರೆ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರುವವರು ಹೇಳಿದರು, ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಸೇವಕರು ಇದ್ದಾರೆ, ನೀವು ಹೋಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அதன் பிறகு இவர்களே ஒரு கல்லை வச்சு காவல் வைத்து அதற்கு அரசாங்கத்தின் சீல் எல்லாம் போட்டு
ஏறக்குறைய 16 சேவகர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 16 ಸೇವಕರು ಅಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆ ಸಮಾಧಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು ಮುಚ್ಚಿ ಅಲ್ಲಿ ಕಾವಲು ಕಾಯುತ್ತಾ ಮುದ್ರೆ ಹಾಕಿ ಕಾವಲು ಕಾದರು. 3 ஷிப்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. 3 ಶಿಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த கல் பெரியதான ஒரு கல் ஏறக்குறைய 2 டன் இருக்குன்னு சொல்றாங்க. ಆದ್ರೆ ಅದು ಕಲ್ಲು ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಕಲ್ಲು ಎಂಬುದು ಹೇಳ್ತಾರೆ 2 ಟನ್ ಇರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. தியாலஜி படிச்சீங்க சாமுக்கு எல்லாம் தெரியும் அது எவ்வளவு வெயிட் இருக்கு. ரைட். அந்த அவ்வளவு பெரிதான கல்லை புரட்டி அதுக்கு முத்திரை சீல் வைத்து விட்டு வெளியே வர முடியாத நம்பிக்கையோடு கூட அந்த சேவகர்கள் இருக்கும் பொழுது ಆ ಒಂದು 2 ಟನ್ ಆ ದೊಡ್ಡದಾದ ಕಲ್ಲನ್ನು ಆ ಒಂದು ಸಮಾಧಿಗೆ ಮುಚ್ಚಿ ಇನ್ನು ಹೊರಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮುದ್ರೆ ಹಾಕುತ್ತಾರೆ. திடீரென்று ஒரு சம்பவம் நடந்தது. ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ அந்த ನಡೆಯುತ್ತದೆ. முதல் நாள் அதிகாலையிலே ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿನ ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ இருட்டோட நேரத்திலே ಕತ್ತಲೆ ಇರುವಾಗಲೇ அப்பொழுது திடீரென்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பி வந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಸಮಾಧಿಯಿಂದ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರು. அந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் இவர்கள் எல்லாரும் கல்லறைக்கு போய் சுகந்த வாசனை இட வேண்டும் என்று சொல்லி கல்லறைக்கு போகிறார்கள். ಮಕ್ಕಳಾದ ಮರಿಯಳು ಮತ್ತು ಇನ್ನು ಅನೇಕರು ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಸಮಾಧಿ ಹತ್ರ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்கள் போகும்போது அவர் மனதிலே ஒரு கேள்வி மார்க் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಮಾರ್ಕನು ಬಂದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅವರು ಹೋದಾಗ ಅವರ ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬಂದಿತು. ஐயோ அவ்வளவு பெரிய கல்லை வச்சாங்களே அது எப்படி நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்கள்? ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಲ್ಲನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ ನಮಗಾಗಿ ಅದನ್ನು ಯಾರು ಉರುಳಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ ஏதோ ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பரிமள தைலம் சுகந்த வாசனை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு செல்லுகிறார்கள். ಆದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಅದನ್ನೆಲ್ಲ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ಪರಿಮಳ ದ್ರವ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. என்ன ஆச்சரியம், கல்லறை கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಏನು ಆಶ್ಚರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಇವರು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಲ್ಲು ಉರುಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. தேவதூதன் வந்து அந்த கல்லை ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி வைத்தான். ಒಬ್ಬ ದೇವದೂತನು ಆ ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಿದರು. ஒருவேளை மனுஷனால் புரட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னா 10-16 பேருக்கு தேவை. ಒಂದು ವೇಳೆ ಆ ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಲು ಮನುಷ್ಯರ ಅಗತ್ಯ ಬೇಕಾದ್ರೆ 16 ಜನರು ಬೇಕಾಗಿತ್ತು. சரி, அந்த கல்லை தேவதூதன் அவன் வல்லமை உள்ளவன் புரட்டி வைத்தான். ಆದರೆ ದೇವದೂತರು ಬಲವುಳ್ಳವರಾಗಿರುವುದರಿಂದ ಅದನ್ನು ಉರುಳಿಸಿಟ್ಟರು. ஏன் கல் புரட்டப்பட்டது? ಯಾಕೆ ಕಲ್ಲು ಉರುಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வருவதற்காக அல்ல. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಸಮಾಧಿಯಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ஆனால் வந்ததான இந்த தாய்மார்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ಬಂದಂತ ಆ ಸಹೋದರಿಯರು ಒಳಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಕಲ್ಲು ಉರುಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அதான் முதலாம் வசனத்துல பார்க்கிறோம். ಅದನ್ನೇ ನಾವು ಮೊದಲನೇ ವಚನದಲ್ಲಿ வாரத்தின் ಓದುತ್ತೇವೆ. முதல் நாள் காலையிலே ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ அதிக இருட்டோடு ಇನ್ನು ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து ಮಕ್ಕಳಾದ ಮರಿಯಳು ಸಮಾಧಿಯ ಕಲ್ಲು ಬಂದು கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ಕಲ್ಲು ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. உடனே போய் அவள் பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவித்தாள். ಆಕೆ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನ ಬಳಿಗೂ ಯೇಸುವಿನ ಪ್ರಿಯನಾಗಿದ್ದ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನ ಬಳಿಗೂ ಓಡಿ பேதுரு மற்ற சீஷனும் கல்லறைக்கு போகும்படி புறப்பட்டு வந்தார்கள். ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದರು. இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். ಇಬ್ಬರು ಒಟ್ಟಾಗಿ ಓಡಿದರು. ஆனால் அந்த வேகம் உள்ளத்திலே இருந்த துடிப்பு ஒரு சீஷன் மற்ற சீஷனை காட்டிலும் வேகமாக ஓடினான். ಆದರೆ ಆ ಮತ್ತೊಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಪೇತ್ರನಿಗಿಂತ ಮುಂದೆ ಓಡಿ ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ. ஓடி என்ன பிரயோஜனம்? ಓಡಿ ಹೋಗಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? கல்லறை அடைத்து வருகிறான். ಆ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. ಆದರೆ ಆ ಓಡಿದಂತ ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲಿ ಒಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. சீமோன் பேதுரு பின்னாலே ஓடி வருகிறான். ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಅವನ ಹಿಂದೆ ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. பின்னவன் இப்பொழுது முந்தி சென்று கல்லறைக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். ಆದರೆ ಹಿಂದೆ ಓಡಿದಂತ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಮುಂದೆ ಹೋಗಿ ಸಮಾಧಿ ಒಳಗೆ ಹೋಗಿ 7ாம் வசனம் சொல்லுகிறது, 7ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, சீலைகள் கிடக்கிறதையும் ಅಲ್ಲಿ ಸುತ್ತಿರುವ ನಾರು அவன் ಬಟ್ಟೆಗಳು தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையோட வைத்திராமல் தனி ஒரு இடத்துல சுற்றி வைத்திருக்கிறதையும் கண்டான். ಅಲ್ಲಿ ಕೈಪಾವಡವು ನಾರು ಬಟ್ಟೆಗಳು ಕೂಡ ಇರದೆ ಅದು ಒಂದು ಕಡೆ ಬೇರೆಯಾಗಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு சீஷன் கண்டதற்கும் ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನು ನೋಡಿದ್ದಕ್ಕೂ 8ாம் வசனத்துல இன்னொரு சீஷன் கண்டதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಶಿಷ್ಯನು ನೋಡುವುದಕ್ಕೂ ಅಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அதனால ஒருவர் நாம் பார்க்கிற பார்வைக்கு இன்னொரு பார்க்கிற பார்வைக்கு வித்தியாசம் இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯರೇ, ಒಬ್ಬರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. ஒருவருடைய நம்பிக்கைக்கும் இன்னொரு நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಒಬ್ಬರ ನಂಬಿಕೆಗೂ ಇನ್ನೊಬ್ಬರ
ನಂಬಿಕೆಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஒவ்வொருவருடைய பரிசுத்தத்திற்கும் இன்னொரு பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಒಬ್ಬರ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ಇನ್ನೊಬ್ಬರ ಪರಿಶುದ್ಧತೆಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. கர்த்தருக்காக வாழ்கிறதான வைராக்கியத்திலே ஒருவருடைய வைராக்கியத்திற்கும் இன்னொரு வைராக்கியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಒಬ್ಬರಿಗಿಂತ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಇರುತ್ತದೆ. இந்த சீஷன் பிந்தி வந்ததான சீஷன் உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. ಆದರೆ ಆ ಸಮಾಧಿಯ ಒಳಗೆ ಹೋದಂತ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಕಂಡು ನೋಡಿ ನಂಬಿದನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் பாருங்க, நாம ராத்திரி ரூம்ல படுத்துட்டு காலையில எழுந்து அந்த ரூம பெட்ஷீட்டை கூட மடிக்கிறது இல்ல, கம்பி கூட மடிக்கிறது இல்ல. சொல்லுங்க, பரவாயில்ல. ಆದ್ರೆ ನಾವು ಮಲಗಿರುವಂತಹ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ನಾವು ಆ ಬೆಡ್ಶೀಟ್ ಕಂಬಳಿಯನ್ನು ಮಡಚಿ ಇಡುವುದಿಲ್ಲ. படுத்து ஏஞ்சி மடிச்சு வைக்க கூடாதான்னு கேட்டா, ಆದ್ರೆ ಯಾಕೆ ಮಲಗಿದೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಡಚಿಡಬಾರದ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ, திருப்பி நைட் வந்து படுக்க போறோம் தானே, ಮತ್ತೆ ಬಂದು ಮಲಗುತ್ತೇವೆ ತಾನೆ, அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே ಅದು ಹಾಗೆ ಇರಲಿ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. அவங்க பெட்ரூம் போய் பார்த்தாதான் தெரியும் அது எந்த அளவுல இருக்குன்னு. ಅವರವರು ಮಲಗುವ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಅದು ಯಾವ ರೀತಿ ಇದೆ இப்ப நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க பெட்ரூம் எப்படி இருக்கும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ, ನಾವು ಮಲಗುವಂತ ಸ್ಥಳ ಯಾವ ರೀತಿ ಇದೆ. அதுக்கான ஒரு பக்கம் இருக்கும், ಆದ್ರೆ ತಲೆದಿಂಬು ಒಂದು ಕಡೆ ಇರುತ್ತದೆ, இந்த கம்பளியோ பெட்ஷீட் அது ஒரு பக்கம் இருக்கும், ನಾವು ಹೊದ್ದುಕೊಳ್ಳುವಂತ ಕಂಬಳಿಯು ಬೆಡ್ಶೀಟ್ ಒಂದು ಕಡೆ ಇರುತ್ತದೆ, ರೂಮ್ ಅಲಂಕಾರமா இருக்கும். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಕೊಠಡಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಬೇರೆ ಕಡೆ ತರ ಇರುತ್ತದೆ. அப்புறம் பாத்துக்கலாம், ಆಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ அப்படி நாம் யோசிக்கிறோம். ನಾವು ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. 7ஆம் வசனம், 7ನೇ ವಚನ, சீலைகள் கிடக்கிறதையும் ಕೃಪಾವಣವು அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை ಆ ನಾರು ಬಟ್ಟೆಗಳ ಕೂಡ மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் ಅದರ ಜೊತೆ ಇರದೆ தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಇರುವುದನ್ನು ನೋಡಿದನು. இது பெட்ரூம் காட்சி நான் சொல்லவில்லை, ನಾವು ಮಲಗುವ ಕೊಠಡಿಯನ್ನು கல்லறையின் காட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ಆ ಸಮಾಧಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು கல்லறையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿಂದ ಜೀವಿತವಾಗಿ ಎದ್ದ ಮೇಲೆ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ ತುಂಬಾ இயேசு உயிர் எழுவதற்கு எந்த சீஷனும் வந்து எந்த தேவதூதனும் வந்து அவருக்கு உதவி செய்யவில்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಯಾವ ದೂತರು ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. கல்லறையில் இருந்து வெளியே வருவதற்கு எந்த தேவதூதனும் உதவி செய்யவில்லை. ಆ ಸಮಾಧಿಯಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. இந்த சகோதரன் தாய்மார்கள் உள்ளே போவதற்காகத்தான் தேவதூதன் வந்து கல்லை புரட்டி உதவி செய்தான். ಆ ಸಹೋದರಿಯರು ತಾಯಿಂದಿರು ಒಳಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ದೇವದೂತರು ಆ ಕಲ್ಲನ್ನು ಉರುಳಿಸಿದರು. அப்படியானால் ಹಾಗಾದರೆ அந்த தலையில சுற்றியிருந்த சீலை, ಆ ತಲೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿರುವಂತಹ ಬಟ್ಟೆ, மற்ற சீலை ಇನ್ನು ಬೇರೆ இதெல்லாம் ஒழுங்கா மடிச்சு வச்சது யாரு? ಅದನ್ನೆಲ್ಲ ಮಡಚಿ ಇಟ್ಟದ್ದು ಯಾರು? யார் வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? ಯಾರು ಇಟ್ಟಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರಾ? Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவரை உயிர்த்தெழும் பொழுது ಆತನು ಜೀವಿತವಾಗಿ அது கல்லறை இருந்தாலும் ಆ ಸಮಾಧಿ ಇದ್ದರೂ கட்டப்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் ಆತನು ಮಲಗಿಸಿಟ್ಟ ಒಂದು உயிர்த்தெழுந்த பிறகு தப்புண்டு தம்பரம் புண்ணியன் ஓடிಲ್ಲ அவரு. ಆದ್ರೆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಓಡಲಿಲ್ಲ. எழுந்த உடனே ಎದ್ದ ತಕ್ಷಣ அந்த சீலையில் தனியா தலையில சுத்தி இருக்கிற சீலை தனியா மடிச்சு வச்சாரு. ಆ ತಲೆಗೆ ಸುತ್ತಿರುವ ಬಟ್ಟೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಇಟ್ಟರು, மற்ற சீலையை தனியா மடிச்சு காலடியில வச்சாரு. ಆದ್ರೆ ಇನ್ನು ಬೇರೆ ಇರುವಂತಹ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಮಡಿಸಿ ಬೇರೆ ಕಡೆ பார்க்கும்போது யாரோ இங்க வாசம் செய்கிற ஒரு இடம் போல தெரிகிறது. ಆದ್ರೆ ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಯಾರು ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ ಹಾಗೆ ಇದೆ. ஆண்டவருடைய அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಶಿಸ್ತನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅದು ಬಹಳ தேவனுடைய ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. ஜனங்கள் எல்லாவற்றிலும் டிசிப்ளின், ஒழுங்குள்ள ஜனங்கள் என்று சொல்லி வேதம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದುವಾಗ ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಶಿಸ್ತುಳ್ಳವರು. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலேயும் ஒரு டிசிப்ளின், ஒழுங்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವು ಶಿಸ್ತಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. பேச்சிலே ஒரு ஒழுங்கு இருக்கணும், ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ಶಿಸ್ತಿರಬೇಕು, நம் நடத்தையிலே ஒரு ஒழுங்கு இருக்கணும், ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, நம்ம உடையிலே அணிந்து கொள்ளுகிற ஆடையிலே, விசேஷமா வாலிப சகோதர சகோதரி அணிந்து கொள்ளுகிற ஆடையிலே ஒரு ஒழுங்கு இருக்கணும். ಆದ್ರೆ ವಿಶೇಷವಾಗಿ ಯವನಸ್ಥ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ நம்முடைய அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಶಿಸ್ತಿರಬೇಕು. நம்முடைய சிகை அலங்காரத்திலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ತಲೆಯ ಒಂದು ಅಲಂಕಾರದಲ್ಲಿ ಸಹ ಇರಬೇಕು. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு, என்கேஜ்மென்ட் நிகழ்ச்சி, நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ಒಂದು ಸಾರಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಹೋದರು. அங்கே நிச்சயதார்த்த நிகழ்ச்சி ஆரம்பமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ಆ ನಿಶ್ಚಿತಾರ್ಥ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೀತಾ ಇರುವಾಗ அங்கே ஒரு பெண் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು ಬಂದು ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಳು. அடட பாவம், என்ன அவசரப்பட்டு வந்திருக்கா, தலை கூட வராது வந்திருக்கா பெண்ணு அப்படின்னு நான் நினைச்சேன். ಆದ್ರೆ ಬೋಧಕರು ನೆನೆಸಿದ್ರು ಸಹ ಎಷ್ಟೋ ಅವಸರವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ತಲೆಯನ್ನು ಸಹ ಬಾಚಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இல்ல அதான் மேக்கப், எது லேட்டஸ்ட் ஸ்டைல தலையை விரிச்சு போட்டு வர்றது. நீங்க யாரும் அதை தப்பா எடுத்துக்க போறீங்க.
நீங்க யாரும் அப்படி இல்லை, எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல எவ்வளவு ஒழுங்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ನಾವು ತಲೆ ಬಾಚಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಸಹ ದೇವರು ಆ ಶಿಸ್ತನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஒரு வாலிப பையன் ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನು அந்த மாதிரி நினைக்கிறேன், பாவம் ஏழை பையன் பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. ಆದ್ರೆ ಬಡ ಮಗ ಅದರಿಂದ ಪ್ಯಾಂಟ್ ಎಲ್ಲ ಅಲಿದು ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದರು. இல்ல இல்ல, அவன் காசு கொடுத்து கிழிஞ்ச பேண்ட் வாங்கிட்டு ಆದ್ರೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಹರಿದು ಹೋಗಿರುವ ಪ್ಯಾಂಟ್ ಅನ್ನು ತಂದಿದ್ದಾನೆ. அவனோட ஸ்டைல். ಆದ್ರೆ ಆತನ ಒಂದು ಸ್ಟೈಲ್ ಆಗಿದೆ. எவ்வளவு ஸ்டைல் தான் நம்ம பண்ண முடியும், அவ்வளவு வேகமாக நாகரிகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ಎಷ್ಟಾಗಿ ನಾವು ಸ್ಟೈಲ್ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟು ವೇಗವಾಗಿ ಕಾಲವು ஒரு காலத்துல பேண்ட் எல்லாம் லூஸ், பெல் பாட்டம் பேண்ட்னு சொல்லுவாங்க. ಆದ್ರೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ಯಾಂಟ್ ಲೂಸ್ ಆಗಿ சரி, நம்மளும் அந்த ஸ்டைலுக்கு போனா நம்ம பெல் பாட்டம் பேண்ட் தைக்கிறதுக்கு ஒரு டைட் பேண்ட் ஃபேஷன் வந்துச்சு. ಆದ್ರೆ ಅಂತ ಪ್ಯಾಂಟ್ ನಾವು ಹೊಲಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಂತ ಈಗ ಅದು ಟೈಟ್ ಆಗಿ அந்த ಬಂದಿದೆ. பேண்ட் போடுறதுக்கு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணணும். ಆದ್ರೆ ಪ್ಯಾಂಟ್ ಅನ್ನು ಧರಿಸುವುದಕ್ಕೆ ಇಬ್ಬರು ஒரு ಸಹಾಯ இந்த பக்கம் இழுக்கணும், ஒரு அந்த பக்கம் இழுக்கணும். ಒಬ್ಬರು ಈ ಕಡೆ ಒಬ್ಬರು ಆ ಕಡೆ ಎಳೆಯಬೇಕು. அப்படிதான் அந்த நிலைமை இருந்துச்சு. ಆದ್ರೆ ಆತರ ಒಂದು ಸ್ಥಿತಿಯೂ ಇತ್ತು. தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕಾಣಲು நம்ம நடைமுறை ಬಯಸುತ್ತಾರೆ. வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் தேவன் ஒரு பரிசுத்தத்தை வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕಾಣಲು வேற ஒரு ಬಯಸುತ್ತಾರೆ. சம்பவம் நடந்தது. ಒಂದು ಸಂಭವ ಅಲ್ಲಿ ನಡೆಯಿತು. இந்த தேசத்துல ஒரு விதமான ஜனங்க இருக்காங்க, ಈ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವಾದ ಜನರು அவங்க ಇದ್ದಾರೆ. பரம்பி பெருகி கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಹರಡುತ್ತಾ ಹೆಚ್ಚುತ್ತಾ அவருடைய ಇದ್ದಾರೆ. பேச்சு வித்தியாசமா இருக்கு, ಅವರ ಮಾತು அவங்க ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದೆ. நடைமுறை பாவனை வித்தியாசமா இருக்கு. ಅವರ ನಡತೆಯು ಅವರ ಭಾವನೆಯು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. நூதனமான ஒரு ஜனக்கூட்டம் இங்கே வந்திருக்கிறது என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ಎಸ್ತೇರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ನೂತನವಾದ ಜನರ ಗುಂಪು ಇಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆம்பரியமானவர்களே, ஒரு நன்மையாய் தெய்வத்தை நம்புவதான ஜனங்கள் நம்முடைய நடை உடை பாவனை எல்லாவற்றும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೂ ಮಾತಿನಲ್ಲಿಯೂ ಕ್ರಿಯೆಯಲ್ಲೂ ನಾವು ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು நம்முடைய ಬಯಸುತ್ತಾರೆ. பேச்சிலே வித்தியாசத்தை காண்பிக்க முடியுமா? ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣಲು ಇರಲು மற்றவர்கள் ಸಾಧ್ಯವಾ? பேசுறதை போல நாம் பேசிவிட்டு அப்புறம் சாரி சொல்லி பழகி கொண்டோம். ಬೇರೆಯವರು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ, ಸಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. என் வைஃப் கேட்பாங்க, நீங்க சாரியே சொல்ல மாட்டீங்களா? ಫಾಸ್ಟ್ ಅಮ್ಮ ಕೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಕ್ಷಮಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சாதாரணமா நான் சாரி சொல்ல மாட்டேன். ಆದ್ರೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಷ್ಟು ಸಾರಿ அப்படின்னா சொல்லக்கூடாது என்று திமிர் பிடிச்சனால ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳಬಾರದು ಎಂಬ ಒಂದು ಅಹಂಕಾರವು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் யோசித்து அதன் பிறகு அந்த வார்த்தை பேசுறது. ಒಂದು ಮಾತನ್ನು ಆಡಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅನಂತರ ಮಾತನಾಡಬೇಕು. அவசரப்பட்டு நான் பேசினேன் சாரி சொல்வதை காட்டிலும் ಅವಸರ ಬಿಟ್ಟು ನಾನು ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸಾರಿ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ அதை பேசுவதற்கு முன்பதாக என்ன பேச போகிறோம் என்று யோசித்து பேசுவது நல்லது. ಆದ್ರೆ ನಾವು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಏನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ಮಾತನಾಡುವುದು என்ன சொல்ல ಒಳ್ಳೆಯದು. விரும்புகிறேன் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஒழுக்கமான நடைமுறையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೊಬ್ಬ ಶಿಸ್ತನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் மரித்து எழுந்திருக்க வேண்டும். 9ஆம் வசனம், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாது இருந்தார்கள். 9ನೇ ವಚನ, ಆತನು ಸತ್ತ ಮೇಲೆ ಜೀವದಿಂದೆದ್ದು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತು ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டுமானால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, மற்றவெல்லாம் நம்மை அசைக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்க வேண்டுமானால், ಮತ್ತೊಬ್ಬರು ಬಂದು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಚದುರಿಸದೆ ಇರಬೇಕಾದರೆ வேத வசனத்தை நன்றாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿರಬೇಕು. ஆண்டவர் என்ன சொன்னார், எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார் என்று தேவ பிள்ளைகள் நன்றாய் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, ಏನನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿರಬೇಕು. வேத வசனங்களை அறியாதபடினால யாருக்கு என்ன சொன்னாலும் அது உபதேசமாக எடுத்துக்கொள்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ತಿಳಿಯದೇ ಇರುವುದರಿಂದ ಯಾರೇನು ಹೇಳಿದರೂ ಅದನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பெரிய பட்டணத்தார் என்கிறதான ஒரு கூட்டம் ஜனக்கூட்டம் இருந்தார்கள். அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬೇರೆಯ ಪಟ್ಟಣದವರು ಎಂಬುದಾಗಿ அந்த பட்டணத்து பேரு பெரேயா பட்டணத்தார். ಆ ಪಟ್ಟಣದ ಹೆಸರು ಬೇರೋಯ. அந்த பெரேயா பட்டணத்தார் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ಆ ಬೇರೋಯ ಪಟ್ಟಣದವರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. கேட்ட உடனே வசனத்தை சொன்னது யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். ಆ ವಚನಗಳನ್ನು ಹೇಳಿದವರು ಯಾರೆಂದರೆ ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೌಲನು. அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೌಲನು ಯಾರು? கமாலியேலின் பாதத்திலே படித்தவர்.
ಆತನು ಒಬ್ಬ ಪಂಡಿತರ ಒಂದು ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು சத்தியத்தை ಓದಿದ நன்றாய் அறிந்திருந்தவர், ಸತ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றவர். ದೇವರಿಂದ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದು ಕರ್ತನಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படிப்பட்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಂದೇಶವನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. அந்த பெரிய பட்டணத்தார் அந்த வசனத்தை கேட்டார்கள். ಆ ಬೇರೆಯ ಪಟ್ಟಣದವರು ಈ ವಚನಗಳನ್ನು ಕೇಳಿದರು. மனோவாஞ்சியாய் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ಅವರು ಬಹಳ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. வீட்டுக்கு போனார்கள். ಅನಂತರ ಮನೆಗೆ ಹೋದರು. வேதத்தை திறந்து ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள். ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಾರಣಗಳು ಈ ರೀತಿ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಪರಿಶೋಧಿಸಿದರು. சொன்னவர் பெரிய மனுஷர். ಹೇಳಿದಂತವರು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ. பவுல் பேசுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೌಲನು பேசின உடனே அதை அப்படியே கேட்டுக்கொண்டு வந்து விடவில்லை. ಆದರೆ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಕೇಳಿಕೊಂಡು ಆ ರೀತಿ ಬರಲಿಲ್ಲ. வீட்டுக்கு வந்து வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். வசனம் சொல்லுகிறது. ಆದರೆ ಮನೆಗೆ ಬಂದು ಆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮತ್ತೆ ಓದಿ ಶೋಧಿಸಿದರು. வேத வசனத்திற்கும் அவர் சொல்லுகிறதான பவுல் சொன்னதான சத்தியத்திற்கும் சரியா இருந்த பொழுது ಅವರು ಓದಿದಂತ ಆ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಪೌಲನು ಹೇಳಿದ ಮಾತಿಗೂ அது சரியா இருந்த பொழுது ಅದು ಸರಿಯಾಗಿದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் போய் நீங்க சொன்ன வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது, கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகளை படி எங்களோடு பேசினான்னு சொன்னாங்க. ಅನಂತರ ಪೌಲನ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀವು ಹೇಳಿದ ಮಾತುಗಳು ಸರಿಯಾಗಿದೆ, ಅದು ನನಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ அந்த ಹೇಳುತ್ತದೆ பட்டணத்தார் ಆ ಒಂದು ಪಟ್ಟಣದ மனோவாஞ்சியாய் ಆತನು ಮನೋಲಾಭಿಷೆಯಿಂದ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ಆ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ಆ ವಿಷಯಗಳು ಈ ರೀತಿ ಇದೆಯಾ ஆராய்ந்து பார்த்ததினாலே ಅವರು ಶೋಧಿಸಿದರಿಂದ தெசலோனிக்கேயை பார்க்கும் நற்குணசாலிகளாய் விளங்கினார்களாம். ಥೆಸಲೋನಿಕದವರಿಗಿಂತ ಅವರು ಸದ್ಗುಣವುಳ್ಳವರಾಗಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வேத வசனத்திலே யார் பேசினாலும் சொல்லப்படுகிற சத்தியமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅದು ಸತ್ಯನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಯಾವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? இயேசுநாதர் பெத்லகேமில் பிறந்தாரா நாசரேத்தில் பிறந்தாரான்னு கேட்டா வெவ்வேறு முடிப்போம். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಅಥವಾ ನಜರೇತಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರಾ ಎಂಬುದನ್ನು ಹೇಳುವಾಗ ನಾವು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾ அப்ப ಇದ್ದೇವೆ. எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார் எப்படி தெரியும்? வேத வசனங்களை வாசித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். ಆತನು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು, ಎಲ್ಲಿ ಬೆಳೆದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕಾದರೆ, ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. என்ன சொல்ல விரும்புகிறேன், ನಾನು ಏನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ, வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಿ தேவன் ಶೋಧಿಸಬೇಕು. சொல்லுவதான வார்த்தைகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எழுத்தினாலும் மையினாலும் அல்ல, இருதயமாகிய கற்பலைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ಆದರೆ ಬರವಣಿಗೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿಯೂ ಲಿಖಿತ ಮುಖಾಂತರವಾಗಿಯೂ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಕಾರರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ನಾನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡದಂತೆ உம்முடைய வார்த்தையை உள்ளத்திலே பதுக்கி வைத்துக் கொண்டேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡದಂತೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றது ஒளித்து I have hidden your word. இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கு. I have hidden your word in my heart. உம்முடைய வார்த்தையை உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டேன். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ಮುಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது உம்முடைய வார்த்தைகளை செதுக்கி வைத்துக் கொண்டேன். ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಭಾಷಾಂತರ ಹೇಳುತ್ತದೆ ನಿಮ್ಮ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ಅದನ್ನು ಎತ್ತಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சில ஒருவேளை கிராமத்துக்குள்ள இருந்து சிலர் பச்சை குத்தி இருப்பீங்க. ಆದ್ರೆ ಗ್ರಾಮದಿಂದ ಬರುವವರು ಕೆಲವರು ನೋಡುವಾಗ ಅಚ್ಚ ಹಾಕಿಸಿಕೊಂಡಿರುತ್ತೀರಾ. அப்படி பச்சை குத்தி அது என்னதான் பண்ணாலும் அழியாது. ಆದ್ರೆ ಕೈಗಳಲ್ಲಿ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಆ ಅಚ್ಚು ಹಾಕಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ಏನೇ ಮಾಡಿದರೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சங்கீதக்காரன் சொல்றான், வார்த்தைகளை நான் பச்சை குத்திக்கு நான் செதுக்கி வைத்துக் கொண்டேன். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೆತ್ತಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது தான் மரிக்க போகிறேன், அடக்கம் பண்ண போகிறேன், உயிர் தெழ போகிறேன் என்று சொல்லிக் கொண்டே வந்தார் தம்முடைய சீஷர்களுக்கு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ತಮ್ಮ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದರು, ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಾನು ಸಾಯುತ್ತೇನೆ, ಮತ್ತೆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர் இன்னும் அறியாதிருந்தார்கள். ಆದರೆ ಆತನು ಸತ್ತು ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಜನರು ಇನ್ನೂ ತಿಳಿಯದೆ ಹಾಗೆ ಇದ್ದರು. அருமை தேவஜனமே, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேரத்தை ஒரு பகுதியை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ಜನರೇ, ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. எது சொன்னாலும் ஆமென், எது சொன்னாலும் அல்லேலூயா இல்ல. ನಾವು ಏನೇ ಹೇಳಿದರೂ ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುವುದಲ್ಲ. நீங்க எதுக்கு ஆமென் சொல்றீங்க, எதுக்கு அல்லேலூயா சொல்றீங்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ನಾವು ಯಾಕೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಮೆನ್ ಹೇಳುತ್ತೇವೆ ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು.
ஒரு முறை ஒரு சாமியார் ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னே வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டாராம், கோழி வாங்கி வந்து ತೊಡೆಯೆல்லாம் பொரிச்சு வச்சுட்டு மற்றதெல்லாம் ಕೊಳ್ பண்ணி வச்சிருந்தாங்க. ಒಬ್ಬ ಸ್ವಾಮೀಜಿ ಆ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಒಂದು ಕೋಳಿಯನ್ನು ತಂದು ಆ ಒಂದು ತೊಡೆ ಭಾಗವನ್ನು ಇನ್ನು ಬೇರೆಯನ್ನು ಸಾರು ಮಾಡಿ ಇಡು ಎಂಬುದಾಗಿ. ಸರಿ ಸ್ವಾಮಿ சொல்லிட்டு அவரும் பூஜைக்கு போயிட்டாரு. ಆದ್ರೆ ಸರಿ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಪೂಜೆಗೆ ಹೊರಟು ಹೋದರು. கொஞ்ச நேரம் கோழி வாங்கி வந்தான், எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டான். இப்போ எது பொரிக்கணும் எது குழம்பு வைக்கணும் தெரியல அவருக்கு. ಆದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನ ಆ ಕೋಳಿಯನ್ನು ತಂದು ಕತ್ತರಿಸಿದರು, ಯಾವುದನ್ನು ಸಾರು ಮಾಡಬೇಕು ಯಾವುದನ್ನು ಫ್ರೈ ಮಾಡಬೇಕು. சாமியாரு பூஜை முடிஞ்ச உடனே வந்து கேட்பாரு, சாப்பாடு ரெடியா இருக்கணும். ಆದ್ರೆ ಸ್ವಾಮೀಜಿ ಬಂದು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಡಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. இதெல்லாம் திட்டுவாரு. ಇಲ್ಲದಿದ್ರೆ ಬೈಯುತ್ತಾರೆ. என்ன செய்யுது, எப்படி போய் அவரு கேக்குறது, ஆண்ட சாமி எது பொரிக்கணும் எது குழம்பு பண்ணணும் தெரியலையே. ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿ ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳುವುದು, ಇದನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நேரா கோயிலுக்கு போனா ನೇರವಾಗಿ ಆ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಪೂಜೆ ನಡೀತಾ ಇತ್ತು. போய் சொன்னா, கோழி வாங்கி வந்திருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சுவாமின்னு கேட்டான். ಆದ್ರೆ ಕೋಳಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ, ಏನು ಮಾಡಬೇಕು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. ಅವರು புரிஞ்சுக்கிறாரு, மனையாவும் மறந்துக்கிறான். ಆದ್ರೆ ಈತನು ಆ ಮುಟ್ಟಾಳ ಆಗಿರುವುದನ್ನು ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾನೆ. உடனே அவன் சொல்றான், தொடையை பொரித்து மற்றதை குழம்பு செய்வாயாக. ತೊಡೆಯನ್ನು ಕೊಯ್ದು ಸಾರು ಮಾಡಿ ಮತ್ತದನ್ನು ನೀವು ಫ್ರೈ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ. இதெல்லாம் பரவாயில்ல. உடனே ஜனங்கள் எல்லாம் ஆமென். ಆದ್ರೆ ಜನರೆಲ್ಲ ಏನ್ ಹೇಳಿದ್ರು, ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ. எல்லாத்துக்கும் ஆமென் போடுற கூட்டமா நாம இருக்க கூடாது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ಆಮೆನ್ ಹಾಕುವಂತ ಕೂಟದವರಾಗಿರಬಾರದು. பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾಗಿರುವ ಪೌಲನು நான் சொல்லுகிற சத்தியத்தை காட்டிலும் ನಾನು ಹೇಳುವ ಸತ್ಯದಕ್ಕಿಂತ வேறொரு சத்தியத்தை, ದೇವರ ವಾಕ್ಯದ ಸತ್ಯವು, வேறொரு சத்தியத்தை ಬೇರೆ ಸತ್ಯವು நான் சொன்னாலும் சரி, ನಾನು ಹೇಳಿದರೂ ಸರಿ, தேவதூதன் சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதீங்க. ದೇವದೂತರು ಬಂದು ಹೇಳಿದರು ನೀವು. நமக்கு ஆதாரம் இந்த வேத புத்தகம். ನಮಗೆ ಆಧಾರವಾಗಿರುವುದು ಸತ್ಯವೇದ. இந்த வேதத்தின் வசனங்கள் தான் நமக்கு அச்சாரமா இருக்க வேண்டும். ಈ ಸತ್ಯ ವೇದವೇ ನಮಗೆ ಅಕ್ಷರವಾಗಿರುವುದು. அங்கே வசனத்திலே கொரிந்தியருக்கு நிருபத்தில் சரியா இருக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்கு, வேறொரு கிறிஸ்து, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி இருக்கா, another Christ, another gospel இருக்கு பாருங்க. வேறொரு சுவிசேஷம், வேறொரு, நீங்க எழுத்து முன்னே எடுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல. கையில கண்டுபிடிச்சீங்கன்னா யாரா சொல்லுங்க. ரைட்டா, வேறொரு சுவிசேஷம், வேறொரு கிறிஸ்து, ಬೇರೆ ಕ್ರಿಸ್ತವರು, இது யாரா சொன்னாக்கா நீங்க வந்து ஏற்றுக்கொள்கிறீர்களே. ಯಾರಾದರೂ ಬಂದು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ಯಾಕೆ ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? வேறொரு ஆவினாலே ஏற்றுக்கொள்கிறீர்கள், வேறொரு சுவிசேஷம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறீர்கள், வேறொரு கிறிஸ்துவை ஒரு பிரசங்கித்தாலும் ஏற்றுக்கொள்ள காரணம் என்னன்னா, சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை. ಬೇರೆ ಒಂದು ಆತ್ಮ ಹೇಳಿದರು, ವರಗಳು ಹೇಳಿದರು, ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳಿದರು, ಏನೇ ಹೇಳಿದರು ನೀವು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ಯಾಕೆಂದ್ರೆ ಸತ್ಯ, ஆண்டவர் இயேசு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದಿರುವಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது யாரும் நம்மை அசைக்க முடியாது. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. லூகாஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் அவர்கள் அறியாதிருக்கிறபடியால் தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನ ಬಲವನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವುದರಿಂದ ಅವರು ಚಲಿಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றவரான ஒரு ஊழியக்காரர். ನಮ್ಮ ಬೋಧಕರು ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದಂತವರು. நான் நம்புகிறேன் பாஸ்டர் சாம் அவர்கள் தேவனுடைய வசனத்திலே ஆழமாய் ஊன்றிருக்கிறதான ஒரு ஊழியக்காரர். ಪಾಸ್ಟರ್ ಸಾಮ್ ಅವರು ನೋಡುವಾಗ ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಇರುವಂತವರು. இது ரெண்டையும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ಇದು ಎರಡನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವರಾಗಿರಬೇಕು. தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய வல்லமை நாம் பெற்றிருக்காவிட்டால் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳಿ ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದವರು ತಿಳಿಯದೇ ಇರುವಾಗ ಅದು ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ. இப்போ நான் ஆண்டவர் வசனம் சொல்கிறது, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಲವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. வேறொரு சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு முடிச்சுக்கணும், கடந்து போயிடலாம். 2 கொரிந்தியர் 4 எப்படி எனில் உங்களிடத்திலே வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றிருந்தால் நன்றாக சகித்திருப்பீர்களே. 2 கொரிந்தியர் 11:4. வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, வேறொரு கிறிஸ்து.
2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸದಿದ್ದ ಮತ್ತೊಬ್ಬ ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವವರು ಪ್ರಕಟಿಸುವಾಗಲೂ, ನೀವು ಹೊಂದದೇ ಇದ್ದ ಬೇರೆ ವಿಧವಾದ ಆತ್ಮ ಪ್ರೇರಣೆ ಹೊಂದುವಾಗಲೂ, ಅವಲಂಬಿಸದೇ ಇದ್ದ ಬೇರೊಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳುವಾಗಲೂ ನೀವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವುದು ಬಹು ಆಶ್ಚರ್ಯ. நீங்கள் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದಿರಬೇಕು. நம்முடைய தேவன் சொன்னதான வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ದೇವರು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದಿರಬೇಕು. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ಬಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅರಿತಿರುವವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாவாய். ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಾಲವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಉನ್ನತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ, ಕೆಳಗಿನ ಮಟ್ಟದಲ್ಲೆಲ್ಲ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರುವೆನು ಎಂಬುದಾಗಿ. தேவனுடைய வசனம், ಇದು ದೇವರ ವಾಕ್ಯ. தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದಿರಬೇಕು. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், ದೇವರು ನನ್ನ ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಉನ್ನತ என்னை கீழாக்காமல் ஆண்டவர் மேலாக்குவார், ಕೆಳಗಿನ ಮಟ್ಟಕ್ಕೆ ಇಲ್ಲದಂತೆ ಉನ್ನತ என்னை உயர்த்துவார், ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ, ஆசீர்வதிப்பார், ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ, தீமை நன்மையாய் மாற்றுவார், ಕೆಟ್ಟದನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನಾಗಿ ಮಾಡುವರು, என்னை பலவீனத்தை கர்த்தர் நீக்குவார், ನನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೀಗಿಸುವರು. எந்த விதமான வியாதி ஆனாலும் என் இயேசுவினாலே செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. ಯಾವ ವಿಧವಾದ ರೋಗವು ಇದ್ದರೆ ನನ್ನ ಯೇಸುವಿನಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. இதெல்லாம் தேவனுடைய வசனம். ಇದೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯ. தேவனுடைய வசனத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮೊದಲು ನಾವು ತಿಳಿದಿರಬೇಕು. இரண்டாவது, அதை செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. என்னை உயர்த்துவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ எனக்கு எந்த வியாதி ஆனாலும் கர்த்தர் சித்தமானால் சுகப்படுத்துவதற்கு அவர் வல்லமை இருக்கிறது. ಎಂತ ರೋಗವಾದರೂ ಆತನ ಚಿತ್ತವಿದೆ ನನ್ನನ್ನು ವಾಸಿ ಮಾಡಲು. எந்த பிரச்சனையும் நீக்குவதற்கு என் தேவனால் ஆகும். ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ ಅದು ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನಿಂದ ಆಗದೇ ಇರುವಂತ ಯಾವುದಾದರೂ ಕಾರ್ಯವು ಉಂಟೋ ಎಂಬುದಾಗಿ. தேவனுடைய வல்லமை, ಇದು ದೇವರ ಬಲ. அப்ப தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು அதை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರ ಬಲ ಇದೆ. ஆக தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறிந்து கொள்ளாத பட்சத்திலே தேவன் பேரில் நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನಂಬದೆ ದೇವರ ಒಂದು ಬಲವನ್ನು ತಿಳಿಯದೆ ಇರುವಾಗ ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. ஆகவே தேவனுடைய வார்த்தையை குறித்து தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಪ್ಪಾದ ಯೋಚನೆ உயிர்த்தெழுந்த நாளிலே, ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் விளங்க செய்த நாளிலே, ದೇವರ ಬಲವನ್ನು ಇಲ್ಲಿ ತೋರಿಸಿದಂತ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், உயிரோடு எழுந்தவர் என்பதை திடமாய் நாம் விசுவாசிக்க ನಾವು வேண்டும். ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೃಢವಾಗಿ ನಂಬಬೇಕು. உங்கள் பக்கத்திலே யார் இருக்கிறார்கள் என்கிற நிச்சயத்தை காட்டிலும், ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ, நீங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்க இவங்க தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. ಆದರೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ யாரோ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು. இடது புறத்துல பாஸ் சாம் இருக்கிறார், வலது இடது புறத்துல பாஸ் ஜான் இருக்கிறார், என் இடது புறத்துல வலது ரொம்ப கன்ஃபியூஸ், ஏன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட். சரி, யாருக்கு நல்லா தெரியும். ಆದರೆ ಈ ಒಂದು ಎಡಗಡೆಯಲ್ಲೂ ಬಲಗಡೆಯಲ್ಲೂ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬ ನಿಶ್ಚಯ. நான் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬ ನಿಶ್ಚಯ. உங்களில் சிலர் ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿರಬಹುದು, அல்லது பலர் இருந்தாலும் தனிமையில் இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கலாம். ಆದರೆ ಅನೇಕರು ಇರಬಹುದು, ಆದರೆ ஆனால் ஒன்றை இயேசுவின் நாமத்தில் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். ಆದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ತಿಳಿದಿರಬೇಕು, ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நான் அவர் கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு, ಆತನು ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಿದ அவர் என்னை கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு ಹಸ್ತವನ್ನು ಹಿಡಿದ ದಿನದಿಂದ ஒரு நாளும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ಒಂದು ದಿನವಾದರೂ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಆತನು ಬಿಡಲಿಲ್ಲ. அவர் கைவிட மாட்டார், ಆತನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. சொன்னதை நிறைவேற்றுவார். ಹೇಳಿದನು யார் கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ಯಾರೇ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು ನನಗೆ உலகமே எனக்கு எதிராய் வந்தாலும் என் தேவன், நான் நம்புகிற தேவன் என்னை கைவிட மாட்டார். ಲೋಕವೇ ನನಗೆ ಎದುರಾಗಿ ಬಂದರೂ ನನ್ನನ್ನು ನಂಬುವಂತ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதனால சங்கீதக்காரன் சொல்றான் 16ஆம் சங்கீதத்திலே, ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು 16ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் கர்த்தரை வலது பார்த்து வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ಆತನು ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. நான் சில நேரத்தில் சொல்றது தெரியுமா, ஏன் மடக்காகுதில்ல சொல்றோம் இல்லையா? எப்படி சொல்றோம்? ஏன் அந்த உதாரணத்தை சொன்ன தெரியாதுங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறான்.
ಒಬ್ಬ ಹುಡುಗನು ಶಾಲೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ಆದ್ರೆ ಅವರ ತಾಯಿ ಟಿಫನ್ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு 3 ரவுடி நம்ம உட்கார்ந்திருப்பாங்க. ಆತನು ಆ ಊಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ 3 ರೌಡಿಗಳು ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ. ரவுடினா சொல்லுங்க, கேடினா சொல்லுங்க, எப்படினா சொல்லுங்க. கேடினா ஒண்ணு பெரியது இல்லைங்க, நோன் டிப்ரிடேட்டர் அதான் அர்த்தம். ரைட், அறியப்பட்டதான ஒரு தவறு செய்கிற ஒருவன் அர்த்தம். ரைட், அவன் 3 பேர் நின்று இவன் போகும்போது ஏய் வாடா இங்க கூடுவான். ಒಂದು ಹುಡುಗನು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಆ 3 ಕುಳಿತಿರುವರು ಬಾಯಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ಇವನು பயந்து போய் அங்க பக்கத்துல போவான். ಆತನು ಭಯದಿಂದ ಹುಡುಗನಲ್ಲಿ ಹೋಗಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. டேய் என்ன சாப்பிட வந்துங்கற, ನೀನು ಏನು ಊಟ ತಗೊಂಡು ಬಂದಿದ್ದೀಯಾ? ದೋಸೆಯಾ? ದೋಸೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ನಾನು ಜೊತೆ ಎಲ್ಲದನ್ನು ವಾங்கி சாப்பிட்டு டிஃபன் தப்பிச்சுவாங்க. ಆದ್ರೆ ಆ 3 ಅದನ್ನು ತೆಗೆದು ಊಟ ಅದನ್ನು ತಿಂದು ಆ ಟಿಫನ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳಿಸುತ್ತಾರೆ. நாளைக்கு வரும்போது இட்லி செய்ய சொல்லுங்க அம்மாவை. ನಾಳೆ ಬರುವಾಗ ಇಡ್ಲಿ ಮಾಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. அவங்க வீட்ல போய் அம்மா நாளைக்கு இட்லி வேணும், பயம் உனக்கு. நாளைக்கு இட்லி வேணும்மா. ಆ ಹುಡುಗನ ಭಯದಿಂದ ತಾಯಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನನಗೆ ನಾಳೆ ಇಡ್ಲಿ ಮಾಡಿ ಕೊಡಿ. அவங்க அம்மா பையன் ஆசைப்படுறானே அவன் இட்லி செஞ்சு கொடுப்பாங்க. ಆದ್ರೆ ಮಗ ಆಸೆ ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಾಯಿ ಇಡ್ಲಿ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾಳೆ. அடுத்த நாள் டிஃபன் எல்லாம் எடுத்து போகும்போது திருப்பி டேய் வாடா இங்க. ಮತ್ತೆ ಆ ಟಿಫನ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅವರು ಕರೆಯುತ್ತಾರೆ. வாடா ಇಲ್ಲಿ அப்படின்னு கூப்பிடுறான். இவன் போறான், போய் டிஃபன் தந்தா எல்லாம் இட்லி எல்லாம் எடுத்து சாப்பிட்டு திருப்பி டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிடுறான். ಮತ್ತೆ ಅವರು ಕರೆದಾಗ ಆ ಟಿಫನ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ತಿಂಡಿ ಎಲ್ಲ ತಿಂದು ಆ ಟಿಫನ್ ಅನ್ನು ಖಾಲಿ. இது வழக்கமா நடக்கிறதான காரியம். ಯಾವಾಗಲೂ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ அந்த ನಡೆಯುವ பையனுக்கு பயம். ಆ ಹುಡುಗನಿಗೆ ಭಯ. அப்போ ஒரு நாள் அவன் வந்து கொண்டிருக்கிறான். ಆತನು ಬರುತ್ತಿರುವಾಗ அப்போ டிஃபன் எல்லாம் எடுத்து வந்துன்னுறான். ಆ ಟಿಫನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ಬಾರೈಲಿ ನಾವ ಆತನು ಬಾರೈಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ. ಹೋಗೋಣ ಇವ. ಆದ್ರೆ ಹುಡುಗನು ಹೋಗುವ அவனுக்கு அந்த ரவுடியோ கேடியோ இருக்காங்க இல்லையா, அவனுக்கு ஒரு ஆச்சரியம். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ರೌಡಿಗಳಿಗೆ ಬಾರೋಣ அவ்வளோ ஏதோ பயந்து கொண்டு கொடுப்பான். இன்னைக்கு நான் ಹೋಗೋಣ್றான், என்ன விஷயம். ಆದ್ರೆ ಬಾರ ಅಂದ್ರೆ ಬರುತ್ತಿದ್ದ, ಆದ್ರೆ ಈ ದಿನ ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த பையன் சொன்னா எங்க அப்பா என் கூட வந்துகிறாரு, ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென் ಆಮೆನ್. இதுவரைக்கும் தனியா வந்த நான் பயந்தேன், இப்போ எங்க அப்பா கூட இருக்காரு. ಇದುವರೆಗೂ ನಾನು ಒಬ್ಬಟ್ಟಿನಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ಅದರಿಂದ ಭಯಪಟ್ಟೆ. ಈಗ ನನ್ನ ತಂದೆ ஆண்டவர் இயேசு சொல்றான், பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ತಂದೆಗೆ ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ಆತನು ನನ್ನನ್ನು ಒಬ್ಬಟ್ಟಿಗನಾಗಿ ಇಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அருமை தேவஜனமே, தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ தேவன் உங்களை தனியே இருக்க விட மாட்டார். ಆತನು ನೀವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಇರಲು ದೇವರು நீங்க நடுராத்திரி ஆனாலும் சரி, பட்ட பகல் ஆனாலும் சரி, தனிமையா நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் தனியா போல உங்களோடு கூட உங்கள் ஆண்டவர் வருகிறார். ನೀವು ಹಗಲಿನಲ್ಲಿ ಹೋದಲು ನಡುರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೋದಲು ನೀವು ಒಬ್ಬಟ್ಟಿಗರಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது எதுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಇರುವುದಾದರೆ ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬಾರದು. ஆண்டவர் சொன்னதான முதலாவது வார்த்தை என்ன, பயப்படாதே. ಆ ಹುಡುಗರು ತಾನು ಓದಿದಂತ ದೇವರು ಹೇಳಿದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, நான் பயப்படுவதே ஆண்டவர் விரும்பவில்லை. ನಾನು ಭಯಪಡುವುದು ದೇವರು ಬಯಸುವುದಿಲ್ಲ. நாளை தினத்தை குறித்துதான பயம், ನಾಳೆ ದಿನದ ಕುರಿತು ಚಿಂತೆ, எதிர்காலத்தை குறித்துதான பயம், ನಮಗೆ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಒಂದು பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்துதான பயம், ಮಕ್ಕಳ ಒಂದು ಜೀವಿತದ ಒಂದು ಭಯ, பொருளாதாரத்தை குறித்துதான பயம், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಸಂಪತ್ತನ್ನು ಕುರಿತು ಭಯ, எல்லா காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಭಯ யோபு சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ಆದ್ರೆ ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಯಾವುದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟೆನೋ ಆ ಕಾರ್ಯ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ எல்லாருக்கும் ரொம்ப தைரியமா இருக்கிறவனை போல யோபு தன்னை காண்பித்துக் கொண்டாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ನಾನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಧೈರ್ಯವಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಬನು ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಂಡರು, ಹೃದಯದಲ್ಲಿ ಭಯವು ಆತನನ್ನು ಹಿಡಿದಿದೆ. அதனால சொல்றான், நான் பயந்த காரியம் என்ன பயம், ஒருவேளை சொத்தெல்லாம் போயிடுமா, என் பிள்ளைங்களாம் செத்துருவாங்களா, எதுனா ஆயிடுமா, பயந்து 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 லாஸ்ட் அதே ஆயிப்போச்சு. ಆದ್ರೆ ಆತನು ನನ್ನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದಾ, ನನ್ನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರಾ, ನನಗೆ ನಷ್ಟ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಟ್ಟರೆ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯಿತು. நாம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾವು ಭಯ ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ஏனென்றால் உலகத்தின் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ನಾನು ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ಒಂದು ದಿನ ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல, ಒಂದು ವಾರ ಎರಡು ವಾರವಲ್ಲ, உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ உங்கள் இதயம் ಇರುತ್ತೇನೆ. கலங்காதிருப்பதாக யோவான் 14. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14:1 ನೋಡುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ஏன் இதயம் கலங்குகிறது, ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಪಡುತ್ತದೆ? ஏன் பயம் வருகிறது, ಯಾಕೆ ಭಯಪಡುತ್ತೀರಾ? கர்த்தரை நாம் விசுவாசிக்கல, ದೇವರನ್ನು ನಾವು கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கல, ದೇವರು ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಂಬದೆ, கர்த்தருடைய வல்லமையை நம்பல, ಆತನ ಬಲವನ್ನು ನಂಬದೆ, அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் அறியாதபடி தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆತನ ಬಲವನ್ನು ನಂಬದೆ
ಇರುವುದರಿಂದ ತಪ್ಪಾದ ಯೋಚನೆಗೊಳಗಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ பலருக்கு பல வித்தியாசப்பட்ட விதத்திலே அவர் தரிசனம் தந்தார். ಹಲವು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲವರಿಗೆ ಆತನು ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟನು. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கடைசியிலே அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவினாக்கா என்ன சொல்றது, ஸ்டில் பார்ன் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேரத்துக்கு முன்ன பிறந்த குழந்தை, குறை மாத பிள்ளைங்க. உங்களுக்கு அதை எவ்வளவு சொல்லிருக்காங்க. அப்ப கடைசியில அகால பிறவி போன்ற நேரத்தோட பிறக்காத குறைமாத பிரசவத்துக்கு உட்பட்டதான எனக்கும் ஆண்டவர் தரிசனமானார். ಆದರೆ ತಿಂಗಳು ತುಂಬುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕಡಿಮೆ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತಹ ಮಗುವಿನ ಹಾಗೆ ಆತನ ಪ್ರತ್ಯಕ್ಷತೆಯು ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಆತನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சரியா பார்த்தா யாருக்கு அவர் தரிசனம் தந்திருக்கும் தெரியுமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಸರಿಯಾದ ರೀತಿ ನೋಡಿದಾಗ ಯಾರಿಗೆ ಆತನು மரண ಕಾಣಿಸಬೇಕಾಗಿದೆ? தண்டனை கொடுத்தானே அந்த பிலாத்துக்கிட்ட போய் நின்றுக்கணும் ஆண்டவர். ಮರಣ ದಂಡನೆಯನ್ನು ವಿಧಿಸಿದ ಪಿಲಾತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. ಆತನ ಕೈ ಕಾಲುಗಳೆಲ್ಲ அவரை குற்றப்படுத்தினது அவன் 100க்கு அதிபதி மற்ற இடத்துல போய் ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கணும். 100க்கு அதிபதி செஞ்சுரியன். ಆದರೆ ಆತನ ಶತಾಧಿಪತಿ ಆತನನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿದ್ರಲ್ಲ ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಬೇಕಾಗಿತ್ತು. சிலுவையில் அறைந்தவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் தந்திருக்கணும். ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯಾರು ಜಡಿದರೋ ಅವರಿಗೆ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. என்ன வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களே, நான் உயிரோடு இருக்கிறேன்னு காண்பித்திருக்க வேண்டும். ಆದರೆ ಆ ಜನರು ನನ್ನನ್ನು ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದೆ, ನೋಡು ನಾನು ಜೀವಿತವಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು. ஆனால் ஆண்டவர் யாருக்கு தரிசனம் தந்தார்? ಆದರೆ ದೇವರು ಯಾರಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು? ஆண்டவரை விட்டு ஓடி போன தம்முடைய சீஷர்களுக்கு. ಆದರೆ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದ ಶಿಷ್ಯರಿಗೆ, அவரை பயந்து அவரை அறியேன் என்று சொல்லி மறுதலித்த ஜனங்களுக்கு, ಆತನನ್ನು ನಾವು ಹಿಂಜರಿದು ಹೋದಂತ ಜನರು ತಿಳಿಯದೆ ಇದ್ದಂತ ಜನರಿಗೆ அவர்களுக்கு தேவன் தரிசனம் தந்தார். ಅವರಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? நாம் பயந்தவர் போனாலும் சரி, ನಾವು ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாலும் சரி, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರು, ஆண்டவரின் நேசம் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறது. ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಕರುಣೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அது நம்ம சந்தேகம் வந்துச்சுன்னா, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬ ಸಂದೇಹ ನಮಗಿರುವುದಾದರೆ தேவன் சொன்ன வார்த்தையை நாம் நம்ப மாட்டோம். ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ. மல்கியா புஸ்தகத்திலே ಮಲಕಿಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 1ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2ஆம் வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். I love you. யாரோ சொன்ன நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகித்தேன். 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? ಆದ್ರೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀರಾ? ஆண்டவர் சொல்றார், I love you. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை சிநேகிக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. அதற்கு அவங்க சொல்றாங்க, எப்படி எங்களை சிநேகித்தீர்? ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೀರಿ? ஆண்டவருடைய அன்பின் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுனா, ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಸಂದೇಹ ಬಂದರೆ, தேவன் சொன்ன எதையும் நம்ப மாட்டோம், எதையும் விசுவாசிக்க மாட்டோம். ದೇವರು ಹೇಳಿದ ಯಾವ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ. என் ஆண்டவர் என்னை சிநேகிக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்பதை எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? நம்புறீங்களா? என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் இயேசு என்னை நேசிக்கிறார், நம்புறீங்களா? ನನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? நம்புறவங்க கரங்களை விட்டு சொல்லலாம். ನಂಬುವವರೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ನಾವು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ இயேசு நம்மை நேசிக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. யோவான் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்திலே, ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ கடைசி பக்கத்திலே ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவரிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ಅಲ್ಲಿ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆண்டவர் திருப்பி கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ಮತ್ತೆ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ, ಯೋಹಾನನ ಮಗನಾದ ಸೀಮೋನನೇ, ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದೆಯೋ? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ನೀನೇ ಬಲ್ಲೆ. 3ஆம் முறையும் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, 3ನೇ ಸಾರಿಯೂ ಆತನನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೇಳುತ್ತಾರೆ, நீ என்னை நேசிக்கிறாயா? ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯಾ? பேதுருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது.
ಪೇತ್ರನಿಗೆ ತುಂಬಾ ದುಃಖ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ನಾನು நேசிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இரண்டாவது முறை கேட்டு ನಾನು நேசிக்கிறேன்னு சொன்னேன். ಎರಡನೇ ಸಾರಿ ಕೇಳಿದ್ದೀರಾ, ನಾನು ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. மூணாவது முறை கேட்கிறீரே, ನಾನು நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறீரே. ಮೂರನೇ ಸಾರಿ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. பேதுரு துக்கப்பட்டு, ಪೇತ್ರನು ದುಃಖಪಟ್ಟು, ஆண்டவரே ಸ್ವಾಮಿ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், ನೀನು ಎಲ್ಲಾ ಬಲ್ಲೆ, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆಂಬುದು ನಿನಗೆ ತಿಳಿದದೆ ಅಂದನು. ஏன் ஆண்டவர் அப்படி கேட்டாரு? ಯಾಕೆ ದೇವರು ಆ ರೀತಿ உயிர்த்தெழுந்த ಕೇಳಿದರು? ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறதான ஒரு கேள்வி இது. ಯಾಕೆ ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಂತ ದೇವರು ಯೋಹಾನನನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆ? நாங்க உண்மையா ஆயத்தப்படுத்தி வந்து செய்து வேறங்க. சரி, அப்போ பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ நேசிக்கிறாயா? ಪೇತ್ರನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ மூணு ಇಡುತ್ತೀಯಾ? முறை கேட்டதும் பேதுருக்கு ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் சொல்லினே ஏன் நம்ப மாட்டேன்று? ಮೂರು ಸಾರಿ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ, ಮೂರು ಸಾರಿ ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಯಾಕೆ ನೀವು ನಂಬುವುದಿಲ್ಲ? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறது உண்மையானா நீ என்னை நேசிக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டு. ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಾದರೆ ಅದನ್ನು ದೃಢಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நான் நிரூபித்து காட்டி விட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು நீ ತೋರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ. மனிதனிந்த போது உன்னை நான் தேடி வந்தேன். ನೀನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಈಚೆಗೆ ಹೋಗು, உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். ನಿನಗಾಗಿ ನನ್ನ உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ನಿನಗಾಗಿ ನಾನು ಮಧ್ಯಸ್ಥಿಕೆಯಿಂದ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை எல்லாவற்றிலும் காண்பித்து விட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ இப்ப நீ ಹೇಳಿದ್ದೇನೆ. என்னை நேசிக்கிறாய் என்பதுதான் கேள்வி. ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯ. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறது கேள்வி என்ன? நீ என்ன என் மகனே என் மகளே நீ என்னை நேசிக்கிறாயா? ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ಮಗನೇ ಮಗಳೇ ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಡುತ್ತೀಯಾ அப்படி ಎಂಬುದಾಗಿ. நேசிக்கிறேன் என்று சொல்வாய் என்று சொன்னா, ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ உன் நேசத்தை உன் செய்கையிலே காட்டு. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕ ತೋರಿಸು. உன் அன்பை நீ காட்டு, வெளிப்படுத்தி காட்டு. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ತೋರಿಸು. எப்படி காட்ட முடியும்? ಯಾವ ರೀತಿ ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯ? கீறிட்டு ஆண்டவரை பாரு, எவ்வளவு நேசிக்கிறேன் பாரு, காட்ட முடியுமா? ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿ ಗಾಯ ಮಾಡಿಕೊಂಡು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯನಾ? என் நண்பன் சொல்லுவான், என்னை பார்த்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னா, இவன் ನನ್ನ ಚಡ್ಡಿ ದೋಸ್ತ್ அப்படிமா. கனடா அப்படிதானே சொல்றாங்க. ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿ ಅವರ ಸ್ನೇಹಿತರು ಕೇಳುತ್ತಾ ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿದ್ರು, ಇದನ್ನು ನನ್ನ ಚಡ್ಡಿ ದೋಸ್ತು ಎಂಬುದಾಗಿ. ಚಡ್ಡಿ எல்லாருமே சொல்லுவாங்க, ಚಡ್ಡಿ ದೋಸ್ತ್ ಚಡ್ಡಿ ದೋಸ್ತ್. ಆದ್ರೆ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿದವರಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಿದ್ರು, ಇದನ್ನು ನನ್ನ ಚಡ್ಡಿ ದೋಸ್ತು ಎಂಬುದಾಗಿ. ಔಷಧಕ್ಕೆ ஒரு 10 ரூபாய் கூட ಹಣ ಕೊಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅವಸರಕ್ಕೆ ಒಂದು 10 ರೂಪಾಯಿ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்புறம் நான் ಚಡ್ಡಿ ದೋಸ್ತ್ ಬಣ್ಣಿನ ದೋಸ್ತ್ சொல்லுங்க. சொல்றத வந்து நிரூபித்து காட்ட வேண்டும். ಇದನ್ನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ இதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಅದನ್ನೇ ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. நான் உன்னை நேசிக்கிறேன் விலகி காண்பிச்சேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ, ತೋರಿಸಿದ್ದೇನೆ. நீ நேசிக்கிறேன் என்பதை காமி. ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯಾ ಅಂದರೆ ತೋರಿಸು. தேவன் சொன்னதான வார்த்தைகளை நான் நம்பி, ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು அவர் நம்ம மேல வைத்த அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு, ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು அந்த ನಾವು அன்புக்கு ಸ್ವೀಕರಿಸಿ, பிரதிஉபகாரமாக ಆ ಪ್ರೀತಿಗೆ ನಾವು ಉಪಕಾರವಾಗಿ நாம் அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಆತನಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರೀತಿಯನ್ನು அப்படி ஏன் ಮಾಡುತ್ತೇವೆ? திருப்பி கேட்கிறீங்க அப்படின்னு யோசித்தாங்க. ಯಾಕೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುವಾಗ நீ வந்து உன்னுடைய அன்பை நீ விளங்க செய்யறது நான் கேட்டுதான். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ತೋರಿಸುವವರೆಗೂ ನಾನು ಕೇಳುತ್ತಾ ಇರುತ್ತೇನೆ. ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீங்க விளக்கி காட்டுங்க. ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ನೀನು ನನಗೆ ತೋರ್ಪಡಿಸು. நாம வந்து கர்த்தரை தேடுகிறதன் மூலமாக, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறதன் மூலமாக, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಓಡಿ ಬರುವುದರಲ್ಲಿ, கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிறதன் மூலமாக ಕರ್ತನಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ நான் ಜೀವಿಸುವುದರಲ್ಲಿ அவரை நேசிக்கிறேன் என்பதை விளங்க செய்ய முடியும். ಆತನನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು யோபு தேவன் மேல வைத்த அன்பை பாருங்க. ಯೋಬನು ತನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದ அவர் என்னை கொன்று ಪ್ರೀತಿ, போட்டாலும் நான் அவர் பேர் நம்பிக்கையா இருப்பேன். ನೀನು ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರೂ ನಾನು ಆತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ இது ಇರುವೆನು. யோபு தேவன் மேல் வைத்ததான அன்பு நம்பிக்கை. ಇದು ದೇವರು ಯೋಬನು ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದ ನಂಬಿಕೆ. நான் சொல்ல முடியுமா? ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? எனக்கு நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். ನನಗೆ ನಷ್ಟ ಬಂದರೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ எனக்கு வியாதி ಮಾಡುತ್ತೇನೆ. வேதனைகள் வந்தாலும் உம்மை நேசிக்கிறேன். ನನಗೆ ಬಲಹೀನತೆಗಳು ರೋಗಗಳು ಬಂದರೂ எனக்கு ನಾನು நிந்தைகள் ನಿನ್ನನ್ನು அவமானங்கள் வந்தாலும் உம்மை நான் ನನಗೆ நேசிக்கிறேன். ನಿಂದೆ ಅವಮಾನಗಳು ಬಂದರೂ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய அன்பை பாருங்க. ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಅವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೋಡಿ. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிறதான தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ನಾನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. தப்பு அவர் போனாலும் ತಪ್ಪಿಸಲು ಇಲ್ಲದೆ ಹೋದರು அதான் சேலஞ்ச்.
ತಪ್ಪಿದಾமல் போனாலும் இந்த சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். ತಪ್ಪಿಸಲೇ ಇರುವಾಗಲೂ ನಾನು ಈ ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ನಾನು ದಾಸರಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಕರ್ತನಿಂದ ஒரு காரியத்தை கேட்கிறோம், கர்த்தர் கொடுக்கலன்னா கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கை விட்டுறோம். ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ, ಆತನು ಕೊಡದೇ ಇದ್ದರೆ ಆತನ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. நன்மைகளை என் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுந்த ಆಂಡவர் செஞ்சிருக்காரு. ಇರುವಂತ ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರು ಎಷ್ಟು ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காதபடினாலே, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಿರುತ್ತೇವೆ ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ஏதோ ஒரு காரியங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாய் நடந்ததனாலே, ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಬರುವಾಗ உடனே கர்த்தரை நாம் நம்பிக்கையை அவர் மேல வைத்திருக்கிற அன்பை நாம் இழந்து விடுகிறோம். ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡ உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವಾಗಲೂ அவரை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர் என்று வசனம் சொல்லுகிறது. ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், மனசுல அந்த உறுதி இருந்துட்டா போதுங்க, ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಂತಹ ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸನ್ನು கர்த்தருடைய பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். ದೇವರು ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನದಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையின் உள்ள அர்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். We have to receive. ದೇವರು ಹೇಳುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅದರ ಅರ್ಥಗಳನ್ನು ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. சொன்னா அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive that. ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ஒரு plain statement போல காணப்படும். ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ಏನೂ ಇಲ್ಲದ ಬಲಿದಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ அதுல ஒரு ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. வாக்குத்தத்தமும் இல்லாத போது தான் தெரியும். ವಾಗ್ದಾನಗಳು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 18வது கடைசி அதிகாரம், யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 18வது வசனம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபொழுது உன்னை நீ அதை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். ನೀನು ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದಾಗ ನೀನೇ ನಡುವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಇಷ್ಟ ಬಂದ ಕಡೆಗೆ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದಿ. முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு நரையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ಆದರೆ ನೀನು ಮುದುಕನಾದಾಗ ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು ಚಾಚುವಿ, ಮತ್ತೊಬ್ಬನು ನಿನ್ನ ನಡುವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಡೆಗೆ ನಿನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವನು. இது பேதுருவை குறித்து சொல்லப்பட்டது சாதாரண ஒரு வார்த்தை. ஆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪೇತ್ರನನ್ನು ಕುರಿತು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತು. முதிர் வயதில் எப்படி இருப்பான், எப்படி மரிப்பான் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்றார். ಆತನು ಮುದುಕನಾದಾಗ ಯಾವ ರೀತಿ ಇರುವನು, ಯಾವ ರೀತಿ ಸತ್ತು ಹೋಗುವನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 19வது வசனம் சொல்கிறது, இந்த விதமான மரணத்தினாலே தேவன் மகிமைப்படுவான் என்று இப்படி சொன்னார். 19ನೇ ವಚನ, ಅವನು ಎಂಥ ಸಾವಿನಿಂದ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವನು ಎಂಬುದನ್ನು ಆತನು ಈ ಮಾತಿನಿಂದ ಸೂಚಿಸಿದನು. கர்த்தருடைய வார்த்தை நாம் எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும் என்று சொல்லுவார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದು. பேதுரு சிறைச்சாலை போடப்படுகிறான். ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಲ್ಪಡುತ್ತಾನೆ. மறுநாள் அவனுக்கு மரண தண்டனை. ಮರುದಿನ ಆತನಿಗೆ ಮರಣ ஆனால் ದಂಡನೆ. பேதுரு நன்றாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான். ಆದರೆ ಪೇತ್ರನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ எப்படி ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தூங்க முடியும்? ಯಾವ ರೀತಿ ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? எக்ஸாம்னா தூக்கம் வர மாட்டேங்குது. ನಾಳೆ ಪರೀಕ್ಷೆ ಅಂದ್ರೆ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. நாளைக்கு போய் டாக்டர் பார்க்கணும், சுகர் டெஸ்ட் பண்றாங்கனாக்கா பயத்துல தூக்கமே வர மாட்டேங்குது. ನಾಳೆ ವೈದ್ಯರನ್ನು ನೋಡಬೇಕು, ಸಕ್ಕರೆ ವ್ಯಾಧಿಯನ್ನು ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. சின்ன ஒரு பிரச்சனை நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ ಇರುವುದಾದ್ರೆ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா நாளைக்கு மரணம் என்று சொல்லி அறிந்து இந்த பேரு தூங்கிக் கொண்டிருக்கிறான். ನಾಳೆ ಮರಣ ದಂಡನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி அவனுக்கு தூக்கம் வந்துச்சு? ಯಾವ ರೀತಿ ಈತನಿಗೆ ನಿದ್ರೆ ಬಂದಿತು? கர்த்தருடைய வார்த்தையை அவன் உள்வாங்கி receive the word of God. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಒಳಗೆ ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡನು. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இள வயதுள்ளவனா இருந்தாய், ನೀನು ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದೆ, உனக்கு நீயே ட்ரெஸ் பண்ணிக்கின, ನೀನೇ ನಡುವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡೆ, உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போனே. ನಿನಗೆ ಇಷ್ಟ ಬಂದ ಕಡೆಗೆ ஆனா ಹೋದೆ. முதிர் வயதுள்ளவனாகும் பொழுது ಆದ್ರೆ ನೀನು ಮುದುಕನಾದಾಗ நீ உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போக முடியாது. ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்னொரு உனக்கு ட்ரெஸ் பண்ணி விடணும், ಇನ್ನೊಬ್ಬರು ನಿನಗೆ ವಸ್ತ್ರವನ್ನು நீ கையை ಹಾಕಬೇಕು, நீட்டினா இன்னொருத்தவனை கூட்டிட்டு போகணும். ನೀನು ಕೈಯನ್ನು ಚಾಚಿದರೆ இது ஆண்டவர் சொன்னதான வார்த்தை. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ ಈ ಮಾತುಗಳು. இந்த வார்த்தைக்கும் பேதுரு சிறைச்சாலை தூங்கி கொண்டிருக்கிறது என்ன சம்பந்தம்? ಈ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೂ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಪೇತ್ರನಿಗೆ ಏನು ಸಂಬಂಧ? பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ நாளைக்கு தனக்கு மரணம் என்று சொல்லி தீர்ப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. ನಾಳೆ ನಿನಗೆ ಮರಣ ದಂಡನೆ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಪಾಯಿತು. ஆனால் அதை குறித்து அவன் பயப்படல. ಅದನ್ನು ಕುರಿತು ಪೇತ್ರನು காரணம் ಭಯಪಡಲಿಲ್ಲ. என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನೆಂದರೆ ஆண்டவர் எப்போ என்று சொன்னாரு, ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಹೇಳಿದರು, நீ முதிர் வயதுடன் ஆகும் பொழுது ನೀನು ಮುದುಕನಾದಾಗ நீ உன் கையை நீட்டுவே இன்னொருத்தவனை கூட்டு கொண்டு போவான்னு சொன்னாரே. ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು ಚಾಚಿವೆ ಮತ್ತೊಬ್ಬನು இப்ப ನಿನ್ನನ್ನು எனக்கு ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವನು. இன்னும் முதிர் வயது ஆகல, ನನಗೆ ಇನ್ನೂ ಮುದುಕ ವಯಸ್ಸು அந்த ಬಂದಿಲ್ಲ. அந்த ஓல்டேஜ் எனக்கு இன்னும் வரல. ಇನ್ನು ಆ ವಯಸ್ಸು ನನಗೆ அப்ப இப்படி ಬಂದಿಲ್ಲ. நடக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாரே, சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கணும். ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. அப்படி இருக்குமானால் நாளைக்கு எனக்கு மரண தண்டனை வராது. ಹಾಗಾದರೆ ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ಮರಣ ದಂಡನೆ ಬರುವುದಿಲ್ಲ. நான் சொல்றது புரியுதுங்களா? ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ?
ஆமென். அப்போ சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போனா அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வார்த்தை தான் ஆண்டவருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ಪೇತ್ರನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ವಾಕ್ಯಗಳನ್ನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. யாருக்கு இஷ்டம் என்ன வந்து இன்னொருத்தர் வந்து கூட்டிட்டு போனோம் எனக்கு கண் தெரியாத போயிடணும் யாருக்கு இஷ்டம் அப்படி சொன்னாங்க. ಆದ್ರೆ ನಮಗೆ ನನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣದೆ ಹೋಗಬೇಕು ನನ್ನನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರು ಹಿಡಿದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಯಾರಿಗೆ ಇಷ್ಟ? இந்த வார்த்தைக்கு மத்தியிலே தேவன் சொன்ன இந்த வார்த்தைக்கு உள்ளே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதை புரிந்து கொண்டான். ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವು ಈತನಿಗೆ ಇರುವುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು. நான் முதிர் வயதுள்ள நான் வரைக்கும் உயிரோடு இருப்பேன், ನಾನು ಮುದುಕನಾಗುವವರೆಗೂ ನಾನು ಜೀವಂತವಾಗಿರುತ್ತೇನೆ. அப்படின்னா இப்ப நாளைக்கு சாவணும்னு சொல்லிக்கிறமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ಆದ್ರೆ ನಾಳೆ ಸಾಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನನ್ನನ್ನೇನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை நம்பும் பொழுது ದೇವರು ಹೇಳುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ನಂಬುವವರಾದರೆ நாம் கர்த்தருக்குள்ளே தைரியமாய் நம்பிக்கையா இருக்க முடியும். ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಧೈರ್ಯದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಲು ಸಾಧ್ಯ. எந்த அளவுக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம், ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ எந்த அளவுக்கு ದೇವರನ್ನು கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பார் கடைசி காப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ನನ್ನನ್ನು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಕಡೆಯ ತನಕ ಕಾಪಾಡುವನು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು எந்த அளவுக்கு நான் என் கணவரை குறித்து செய்கிறதான ஜெபத்தை, என் பிள்ளைகளை குறித்து செய்கிறதான ஜெபத்தை, என் மனைவி குறித்து செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதிலளிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ಮಾಡುವಂತ ನನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿಯೋ ಮಕ್ಕಳಿಗಾಗಿಯೋ ಹೆಂಡತಿಗಾಗಿಯೋ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರನ್ನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಂಬುತ್ತೇವೆ. ஒருவேளை என் மகள் அல்லது என் கணவர் என் மனைவி எங்க தூரத்தில் இருக்கலாம், ನನ್ನ ಗಂಡನು ಮಕ್ಕಳು ಯಾರೋ ದೂರದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ஆனால் இங்கு நான் அவர்களுக்காக செய்கிறதான ஜெபம் அவர்களை அங்கே பாதுகாக்கும் என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರಲ್ಲಿ ಕಾಪಾಡುವನು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தர் என்னை காப்பார் என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம். ನಾನು ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் எனக்கு ஆண்டவரே விடுதலை தாரும் என்று சொல்லும்போது கர்த்தர் கேட்டு நமக்கு விடுதலை தந்து பாதுகாப்பை தருகிறார். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು ನನ್ನ ನಡೆಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. இது ஒரு பாகம். ಇದು ಒಂದು ಭಾಗ. இரண்டாம் சங்கீதத்திலே நான் சரியா இருப்பேன். இரண்டாம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ಎರಡನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ನಾವು ಓದುವಾಗ நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ನಾನು ದೇವರನ್ನು ಕೂಗಿದೆನು, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். ಕರ್ತನು ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು அப்ப நாம் கர்த்தரை ಕೇಳಿದನು. கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசம். ದೇವರನ್ನು ನಾವು ಕರೆಯುವಾಗ ಆತನು ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳುವನು ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮಗಿರಬೇಕು. மூன்றாம் சங்கீதத்திலே ಮೂರನೇ ಕೀರ್ತನೆ நான்காம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಡುವಾಗ அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு செவி கொடுத்தார். ಆತನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಿಂದ இது ಸದುತ್ತರವನ್ನು தேவ பிள்ளைகளை கர்த்தர் காண்பிக்கிறதான கொடுக்கிறதான ஒரு அனுபவம். ದೇವರನ್ನು ನಂಬಿದ ಮನುಷ್ಯರಿಗೆ ದೇವರು நீங்க ಕೊಡುವ கர்த்தரை ಅನುಭವ. கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்கிறார். ದೇವರನ್ನು ನಾವು ಮೊರೆಯಿಟ್ಟು ಕೂಗುವಾಗ ಆತನು ಕಿವಿ ஆண்டவரே ಕೊಡುತ್ತಾನೆ. எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் செவி கொடுத்து உதவி செய்கிறார். ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂಬುದನ್ನು ಕೇಳುವಾಗ ಆತನು ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಕೇಳಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்டு அதை நமக்கு தருகிறார். ದೇವರೇ ನನಗೆ ಇದು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಆತನು ಕೇಳಿ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. கேட்டு பெற்றுக் கொள்கிறதான ஒரு அனுபவம். ಇದನ್ನು ನಾವು ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು அடுத்த ಅನುಭವ. வசனம் சொல்லுகிறது, ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, நான் படுத்து நித்திரை செய்தேன், ನಾನು ಮಲಗಿ ನಿದ್ರೆ ಹೋದೆನು, விழித்துக்கொண்டேன், ಮತ್ತೆ ಎಚ್ಚರಗೊಂಡೆನು, கர்த்தர் என்னை தாங்குகிறார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವನು. மேல வசனத்துல நாம் கேட்டு கர்த்தருக்கு சுகம் வேணும் தேவைகள் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார். ಆದರೆ ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಾಗ ಆತನಿಗೆ ನಾವು ಇರುವಾಗ ಆತನು ನಮಗೆ ಬೇಕಾದದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் ஒன்றும் கர்த்தரிடத்தில் கேட்கல, ನಾನು ಒಂದು ದೇವರ ಬಳಿಗೆ நான் ಕೇಳಲಿಲ್ಲ, என் பாட்டுக்கு படுத்து நித்திரை செய்தேன், ನಾನು ಮಲಗಿಕೊಂಡು ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಸುಖವಾಗಿ ಇದ್ದೆನು, காலையில் விழித்துக் கொண்டேன். ಆದರೆ ಸುಖವಾಗಿ ಬೆಳಿಗ್ಗೆ அப்பதான் தெரிந்து கர்த்தர் என்னை தாங்குகிறார், தாங்கிக் கொண்டிருக்கிறார். ಆಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವನು அருமையானவர்களே, ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் கேட்டு தேவன் உங்களுக்கு பதில் தருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீங்கள் கேளாமல் தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காதவைகள். ನಾವು ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೇಳದೆ ಇರುವ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು தேவனுடைய வார்த்தைகளை நாம் அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வோம். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಾಗೆಯೇ ನಂಬಿ ನಾವು ಸ್ವೀಕರಿಸಿ ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். ದೇವರು ಹೇಳಿದ ಕಡೆಯ ಮಾತು, ಈಗ ನಾನು ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯವರೆಗೂ ಎಲ್ಲಾ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. அப்ப எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನು ನನ್ನ ஏன்னா அவர் ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. அவர் சொன்னாரு செய்வார். ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ, ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರು. கர்த்தருடைய வார்த்தை மேல
ಬಗ್ಗೆ ಎಂತ ಸಂದೇಹ ನಮಗೆ ಬೇಡ. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಯಾವ ಸಂಶಯ ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಜೀವನುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. மரித்தே சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொன்ன ஆண்டவர். ಸತ್ಯನು ಸದಾ ಕಾಲವು ಜೀವಿತವಾಗಿದ್ದೇನೆ ஜீவிக்கிற ஒரு இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ಜೀವಿಸುವ ದೇವರನ್ನು ನಾವು உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. கல்லறைகள் திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வந்து அநேகருக்கு தரிசனம் தந்ததான அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். ಆ ಸಮಾಧಿಯನ್ನು ತೆರೆದು ಹೊರಗೆ ಬಂದು ಅನೇಕರಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು வேதம் சொல்லுகிறது தரிசித்து காண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாத விசுவாசிகள் பாக்கியவான்கள். ನೋಡಿ ನಂಬುವುದಕ್ಕಿಂತ ನೋಡದೆ ನಂಬುವವನು ಧನ್ಯನೆಂಬುದಾಗಿ ನೋಡಿ. பேதுரு, யோவான், அந்திரே, யாக்கோபு இவரெல்லாம் கண்டு விசுவாசித்தவர்கள். பேதுரு, யோவான், ஆந்திரே ಇವರೆಲ್ಲ ನೋಡಿ ನಂಬಿದವರು. ஆனால் இப்படி வந்திருக்கிறதா நாம் எல்லாரும் காணாமல் விசுவாசிக்கிறோம். ಆದರೆ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ನಾವೆಲ್ಲರೂ ನೋಡದೆ ನಂಬುವವರು. இயேசுவை முகமுகமாய் நாம் காணவில்லை. ನಾವು ಮುಖಾಮುಖವಾಗಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ಆದರೆ ಆದರೂ ಆತನನ್ನು அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. ஒரு நாளில் நாம் அவரை தரிசிப்போம். ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಆತನನ್ನು அவர் தரிசிப்போம் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னார். ಆತನ ನೋಡುವ ಆ ದರ್ಶನ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிக்க போகிறோம். ಒಂದನೇ ಯೋಹನ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಆತನ ಇರುವ ಹಾಗೆ ನಾವು ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவரை நாம் தரிசிக்கிற நாளிலே அவரை போல நாம் இருப்போம். ಆತನನ್ನು ದರ್ಶನ ಹೊಂದಿದ ದಿನದಲ್ಲಿ ಆತನಾಗೆ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையில் நடக்கிறதான கஷ்டங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் அவரை போல நம்மை மாற்றுகிறதுக்காக உருவாக்கப்படுகிறதான கருவிகள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವ ಕಷ್ಟ, ವೇದನೆ, ದುಃಖಗಳು ಎಲ್ಲವೂ ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಆತನಾಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿಯೇ. அவரை போல நம்ம உருவாக்குவதற்காக கர்த்தர் பலரை பயன்படுத்துகிறார். ಆತನ ಹಾಗೆ ನಾವು ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಇನ್ನು ಬೆಳೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் சத்ருவா இருக்கலாம். ನಮ್ಮ ಒಂದು ವೇಳೆ ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ನಮಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿರಬಹುದು. உங்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಅವರನ್ನು ஒருவேளை சொந்த வீட்டுக்காரரே வசனத்தின்படி உங்கள் சத்ருவா இருக்கலாம். உங்களை உருவாக்கும்படியா கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். ಆದರೆ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಯವರೇ ನಮಗೆ ಶತ್ರುವಾಗಿರಬಹುದು, ನಮ್ಮನ್ನು ಉತ್ತರಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅವರನ್ನು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. யாரா இருந்தாலும் கணவன், மனைவி, பிள்ளைகள் யாரும் சரி, யாரும் கர்த்தர் அறியாம கர்த்தர் சித்தம் இல்லாம நமக்கு இல்ல. ಆದರೆ ನಮ್ಮ ಗಂಡ, ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು ಯಾರೇ ಇರಲಿ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಅವರು ಇಲ್ಲ. நம்ம அக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், நண்பர்கள் இவர்கள் எல்லாரும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சித்தத்தை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்படுகிற கருவிகளா இருக்கிறார்கள். ಅಕ್ಕ ಪಕ್ಕದವರು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. கர்த்தரை நம்புவோம். ಕರ್ತನನ್ನು ನಂಬೋಣ. நம்புவதற்கு திடமான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு சொன்னா அவர் உயிருள்ள தேவனா இருக்கிறார். ನಂಬುವುದಕ್ಕೆ ಒಂದು ದೃಢವಾದ ಕಾರಣವಿದೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಜೀವಂತವುಳ್ಳ ದೇವರು. அப்ப நான் ஆராதிக்கிறதா தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ಆತನು ಜೀವದಿಂದ ಎದ್ದಂತ ದೇವರು. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை எந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். ಆ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, ಜೀವಂತದಿಂದ ಎದ್ದಂತ ದೇವರ ಬಲವನ್ನು ನಾನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கும் பொழுது ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿರುವುದಾದರೆ நம்மை கொண்டு பல காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ಆದರೆ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಇದಿಟ್ಟು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ಅಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಲ್ಲರೂ ದೇವರಲ್ಲಿ ಆತನಲ್ಲಿ ಗುರುತು ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ இருக்கிற இடத்திலே, நீங்க வாழ்கிற ஸ்தலத்திலே நீங்கள் அந்த இடத்திலே ஆசீர்வாதமாய் நீங்கள் ஒரு விளக்காய் காணப்படுகிறீர்கள். ನಾವು ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಅಲ್ಲಿರುವಾಗ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಬೆಳಕು ಕೊಡುವಂತವರಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ எல்லாரும் கூட கொடுத்த தேவனுடைய சித்தம். ಇದೇ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಚಿತ್ತವಾಗಿದೆ. தேவனுடைய வைத்த சித்தம் நிறைவேறும். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಚಿತ್ತವು ನೆರವೇರಲಿ. கனி தருகிறதான திராட்சை செடிகளாக, திராட்சை கொடிகளாக நாம் காணப்படும். ಫಲ ಕೊಡುವಂತ ದ್ರಾಕ್ಷಿಯ ಗಿಡಗಳಾಗಿಯೂ ಬಳ್ಳಿಗಳಾಗಿಯೂ ನಾವಿರಬೇಕು. ஆண்டவர் உமக்காக எதையாவது செய்யணும். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿನಗಾಗಿ ನಾನು ಏನಾದರೂ ಮಾಡುತ್ತೇನೆ, எனக்கு தாங்க. ಆ ಕೃಪೆಯನ್ನು ನನಗೆ உமக்காக ದಯಪಾಲಿಸು. நான் என் குடும்பமும் சாட்சியாய் வாழணும். ನಿಮಗಾಗಿ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ಅಂತ ಕೃಪೆಯನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸು. கேட்கும்போது கர்த்தர் தருவதற்கு உண்மையில தேவனாக ನಾವು ಕೇಳುವಾಗ ಆ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ. நம்புறோமா? ದೇವರನ್ನು ನಂಬೋಣವಾ? ஆராதிக்க தேவன் ஜீவனுள்ள நம்புறோமா? ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರೆಂಬುದಾಗಿ நம்புறோம். கரங்களை வைத்து வரலே சொல்லுங்க ಆ பாப்போம். ರೀತಿ ನಾವು ಹಸ್ತವನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவனை நாம் விசுவாசிப்பது மட்டுமல்ல, வார்த்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல, அவனுடைய சத்தத்திற்கு அவருடைய அன்பை புரிந்து கொண்டு செவி கொடுப்பது மட்டுமல்ல, அவருக்காக
செயல்படுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? ஒரு அருமையான ஒரு செய்தி, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக, தேவனுக்காக நாம் பயன்படுவதற்காக, விசுவாசத்தினாலே உறுதிப்படுவதற்காக உயிர்த்த இயேசு என்றென்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்னும் ஒரு விசை கூட நம்மோடு கூட அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே உறுதியாக இடைப்பட்ட விதங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனுக்காக, தேவன் கொடுத்த நம்ம வார்த்தைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வழக்கத்தை மேடை பக்கம் நீட்டும்படிக்காய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் விக்டர் ஐயா அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள் வைகலாட்டி ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஊழியம், ஐயா செய்கிறதான அந்த வயலூர் காலேஜை அவர் மேற்பார்வையிட்டு நடத்தி வருகிறதான எல்லா கிருபைகளுக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்றி நம்முடைய விதங்களுக்காக எல்லா வாய்களை திறந்து உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர் அவரை பூரணமாய் ஆசீர்வதித்து நல்ல ஆயுசு நாட்களை தேவன் கொடுத்து வேதனையை கூட்டாதவர்களுக்கு பூரண ஆசீர்வாதங்களை ஐயாவுடைய குடும்பம் அனுபவிக்கப்படுகிறார். நல்ல ஆரோக்கியத்தை நிலைநாட்டும்படிக்காக, குறைவுகள் மாற, எல்லா எழுப்புவரும் தடைகளை தேவன் அவருடைய சித்தத்தின்படியே முறியடித்து இவருக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா விரோதமான நாவுகளாய் இருக்கட்டும், மண்கண்களாய் இருக்கட்டும், பொல்லாங்கை விதைக்கிறதான நபர்களாய் இருக்கட்டும், பிசாசினுடைய தூண்டுதலாய் இருக்கட்டும், ஆண்டவர் அரணை போல அவரை பாதுகாத்து எல்லா விதத்திலும் இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், இனியும் நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறபடியினாலே நல்ல வாய்களை தரும் சோத்திரம் பண்ணி ஜெபம்லாமா. தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எதிர்காலத்திற்கான அஸ்திவாரத்திற்கான காரியங்களை கொடுத்த தேவனுடைய நிறைவாகவும் திருப்தியாகவும் தேவனுடைய நடத்துதலின் ஆசீர்வாதங்களின் அலங்கரிக்கும்படிக்காக எல்லாம் எழுந்திருக்கலாம். அந்த காலை வேளையில நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக கூட ஜெபம் பண்ணலாம். ஒரு விசை கூட குடும்ப ஐக்கிய ஆராதனை இருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நினைத்ததுனால விசேஷமாய் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவங்களை கூட இந்த நேரத்தில் நினைக்கலாம். ஆனா ஒரு நன்றி உணர்வோடு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நமக்கு கொடுத்ததுனால, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நமக்கு கொடுத்ததுனால, இப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை நமக்கு கொடுத்ததுனால, ஆவிக்குரிய குடும்பமாகிய நம்முடைய சபையையும் தேவன் நமக்கு கொடுத்து இதுவரைக்கும் நம்மை இந்த கூடாரத்திலே வைத்து நம்மை ஆச்சரியமாய் அற்புதங்களினாலும், அடையாளங்களினாலும், வரங்களினாலும், வல்லமைகளினாலும், அவருடைய இரக்கத்தினாலும், ஆயுசு நாட்களினாலும் நம்மை நிறைவேற்றி இடைக்கட்டி வருகிற தயவுக்காக கரங்களை தட்டி வாய்களை தருவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.